வணக்கம் நேயர்களே, நான் ஜேவி லோகேஷ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் டாக்கரில் எப்படி மெர்ன் ஸ்டாக் ப்ராஜெக்டை ரன் பண்ணுறதுன்றதை தெரிஞ்சுக்க போகிறீங்க. முதல்ல மெர்ன் ஸ்டாக்னா என்ன? மாங்கோடிபின்ற ஒரு டேட்டாபேஸ், எக்ஸ்பிரஸ்.js ஒரு நோட் ஃப்ரேம்வொர்க், ரியாக்ட்டுங்கிற ஒரு ஃப்ரண்ட் எண்டை டெவலப் பண்ணக்கூடிய லைப்ரரி மற்றும் Node.js, இந்த 4 டெக்னாலஜியை வச்சு சேர்த்து உருவாக்குறது தான் ஒரு மெர்ன் ஸ்டாக் ப்ராஜெக்ட். மெர்ன் ஸ்டாக் டெவலப்பராக நீங்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு மெர்ன் ஸ்டாக்னா என்னன்னு தெரியும். அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் வேலை செஞ்சு பார்த்துருப்பீங்க. ஸோ அதை இப்போ நீங்கள் டாக்கரில் ரன் பண்ண போகிறீங்க. ஆனால் டாக்கர்னால் என்ன? டாக்கரில் உங்களுடைய அப்ளிகேஷன் கோடுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா சாஃப்ட்வேர்ஸும் ஒரு கண்டெய்னருக்குள்ளே போட்டு தரப்படும். இதன் மூலமாக எப்போ வேணாலும் எந்த ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து வேணாலும் அந்த அப்ளிகேஷனை உங்களால் ரன் பண்ண முடியும். நீங்கள் டாக்கரை தவிர அந்த கம்ப்யூட்டரில் வேறு எந்த சாஃப்ட்வேரும் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இப்படி எந்த ஒரு கம்ப்யூட்டர்லையும் பிரச்சனை இல்லாமல் ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆகிறதுக்கு தான் இந்த கண்டெய்னரைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இந்த மெர்ன் ஸ்டாக் அண்ட் டாக்கர் ரெண்டும் பற்றி நல்லா தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த வீடியோவை உங்களால் புரிஞ்சுக்க முடியும். அதனால் இதை ரெண்டுத்தையுமே நீங்கள் கற்றுக்கோங்க. முதல்ல உங்களுக்கு மெர்ன் ஸ்டாக் தெரியலனா என்னுடைய சேனலில் அதுக்கான பிளேலிஸ்ட் இருக்குது, அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி டாக்கருக்குன்னு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, அதில் போய் டாக்கர் சம்மந்தப்பட்ட எல்லா கான்செப்ட்ஸையும் படிச்சுக்கோங்க. இந்த வீடியோ முழுக்க ஒரு மெர்ன் ஸ்டாக் ப்ராஜெக்டை டாக்கரில் எப்படி கொண்டு ரன் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் நம்ம சில கண்டெய்னர்களை உருவாக்க போகிறோம். பேக் எண்ட், மாங்கோ மற்றும் ஃப்ரண்ட் எண்ட். ஒவ்வொரு கண்டெய்னரும் ஒவ்வொரு குறிப்பிட்ட போர்ட்டில் ரன் ஆகிட்டு இருக்கும். அந்த போர்ட்டை நம்மளுடைய கம்ப்யூட்டர்லேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பேக் எண்ட் அப்படின்ற கண்டெய்னர் மாங்கோ அப்படின்ற கண்டெய்னரை ஆக்சஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். எதுக்குன்னா டேட்டாபேஸ் கனெக்ஷனுக்காக. இதனால் என்னென்னா இந்த 2 கண்டெய்னர்களும் ஒரே நெட்வொர்க்குள்ளே இருந்தாக வேண்டியது இருக்கும். அப்போது இதுக்காக நம்ம என்ன பண்ணுவோன்னா மெர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெட்வொர்க்கை உருவாக்கி இந்த நெட்வொர்க்குள்ளே இந்த 2 கண்டெய்னரையும் இணைச்சிருவோம். இதன் மூலமாக பேக் எண்ட் மாங்கோன்ற கண்டெய்னரை ஆக்சஸ் பண்ணி டேட்டாபேஸ் கனெக்ஷன் வேலைகளை செஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவோட முடிவில் நீங்கள் வெறும் கண்டெய்னர்களை மட்டும் ரன் பண்ணாமல் அந்த கண்டெய்னர்களை இன்னும் எளிமையான ஒரு வழியில் ரன் பண்ணுறதுக்கு டாக்கர் கம்போஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை கற்றுப்பீங்க. அதை பற்றின ஒரு தகவல் கடைசியில் நான் சொல்லிப்பேன், அதை மறக்காமல் பாருங்கள். இந்த டாக்கர் கம்போஸ்ன்றது ஒரு YAML ஃபைல். அதில் முக்கியமான கண்டெய்னர் சம்மந்தப்பட்ட தகவல் எல்லாத்தையும் கொடுத்துருவோம். ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்ட் மற்றும் மாங்கோ சம்மந்தப்பட்டது. அதுக்கப்புறம் இந்த கண்டெய்னர்களை நீங்கள் எளிமையாக கையாள முடியும். கான்ஃபிகரேஷன் சம்மந்தப்பட்ட வேலையை ஈஸியாகவே நீங்கள் இதில் பண்ணிட முடியும். இதே மாதிரி அட்வான்ஸ்டான டுட்டோரியல் வேணும்னா தயவுசெய்து இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவோடைய ரீச் பொறுத்து தான் நான் அடுத்த வீடியோ போடலாமா வேணாமான்னு யோசிப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட், லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க இப்போ ஆரம்பிக்கலாம். இந்த சேனல் இன்னும் வளரணும்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து டொனேட் பண்ணுங்கள். டொனேட் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஒரு மெர்ன் ஸ்டாக் ஆப்பை எப்படி டாக்கரைஸ் பண்ணுறதுங்கிறத தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு உங்களுக்கு ஒரு அடிப்படையான மெர்ன் ஸ்டாக் ஆப் ப்ராஜெக்ட் ஒன்று தேவை. நான் ஏற்கனவே இங்கே ஒரு மெர்ன் ஸ்டாக் ஆப் ப்ராஜெக்ட்டுக்கான ஃபைல்ஸ் இங்கே வச்சுருக்கேன். இந்த ஃபைல்ஸை நீங்களுமே உங்களுடைய கம்ப்யூட்டரில் வச்சு அதை பண்ணலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, நான் ஒரு ரெபாசிட்டரி லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். இதுதான் அந்த லிங்க், டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் எண்டு, ஃப்ரண்ட் எண்டு, அப்புறம் சில கிட் சம்மந்தப்பட்ட ஃபைல்ஸ் இருக்கும். இந்த ரெபாசிட்டரியை நீங்கள் அப்படியே இங்கேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி டவுன்லோட் ஜிப் கொடுத்து ஜிப் பண்ண பிறகு நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஃபோல்டர்ஸ் வந்துடும். இது நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டரில் ஓப்பன் பண்ண போகிறோம். ஆக நான் போய் விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் ஃபைல், ஓப்பன் ஃபோல்டர், அதில் இந்த மெர்ன் டாக்கர் அப்படின்ற இந்த ஃபோல்டரை செலக்ட் ஃபோல்டர் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபோல்டர் இங்கே வந்துடுச்சு. நம்ம இப்போது எதை டாக்கரைஸ் பண்ண போகிறோம்னா பேக் எண்டு தான். பேக் எண்ட் தான் சர்வர். இந்த சர்வர் எதில் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Node.js மற்றும் Express.js வச்சு. இதில் பார்த்தீங்கன்னா போர்ட் 5000க்கு நம்ம அந்த சர்வரை ரன் பண்ணுறோம். இதில் நம்ம JSON டேட்டாவை அனுப்புறதுக்கு இந்த மிடில்வேர்ஸ் மற்றும் கார்ஸ் பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த மிடில்வேர்ஸ். அப்புறம் நம்ம MongoDB தான் பயன்படுத்துகிறோம் இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு. அதனால் mongoose அப்படின்ற ODM பயன்படுத்துகிறோம்.
இந்த லைப்ரரி மூலமாக மாங்கோ டேட்டாபேஸை நம்ம கனெக்ட் பண்ணுறோம். அப்போ நம்மளுடைய லோக்கல் டேட்டாபேஸில் வந்து MERN Docker அப்படின்ற டேட்டாபேஸ் உருவாகும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஐட்டம் ஸ்கீமான்னு சொல்லிட்டு மாங்கோஸில் ஒரு ஸ்கீமா உருவாக்குறோம். இது ஒன்றும் இல்லை, நம்ம ஸ்டோர் பண்ண போகிற ஐட்டம்க்கான ஒரு ஸ்கீமா தான். அதில் நேம்ன்ற ஒரு டேட்டா மட்டும்தான் இருக்க போகுது. அப்புறம் இதை வச்சு நம்ம ஒரு மாடல் உருவாக்குறோம். அதுக்கு பேர் ஐட்டம்னு வைக்கிறோம். இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கெட் எண்ட் பாயிண்ட்டை உருவாக்குறோம். இந்த கெட் எண்ட் பாயிண்ட்டில் நம்ம வந்து ஐட்டம் சம்மந்தப்பட்ட டேட்டாவை இந்த ஐட்டம் மாடல்லேருந்து எடுப்போம். ஸோ உங்கள் டேட்டாபேஸ்லேருந்து ஐட்டம்ஸ்ன்ற பேரில் அது கிடைக்கும். அதை நம்ம ரெஸ்பான்ஸில் அனுப்புகிறோம். அதுக்கப்புறம் ஒரு போஸ்ட் எண்ட் பாயிண்ட்டை உருவாக்குறோம். அதுலேருந்து நம்ம இந்த ரெக்வஸ்ட்லேருந்து வரக்கூடிய நேம் அப்படின்ற ஒரு வேல்யூ எடுத்து ஒரு புது மாடல் டேட்டாவை உருவாக்கிக்கிறோம். அந்த மாடலில் வந்து சேவ் பண்ணுறோம். இதன் மூலமாக ஒரு புது ஐட்டம் டேட்டா உங்கள் டேட்டாபேஸில் சேவ் ஆகிரும். அதுக்கான ரெஸ்பான்ஸை நம்ம திரும்பவும் இங்கே அனுப்பி விட்டுறோம் நியூ ஐட்டமாக. கடைசியில் வந்து சர்வரை ஒரு குறிப்பிட்ட போர்ட்டில் ரன் பண்ணுறோம். எதில் ரன் பண்ணுறோன்னா 5000ன்ற போர்ட்டில் ரன் பண்ணுறோம். அதுக்கான ஒரு கோட் இங்கே ரன் ஆகுது. இவ்வளவு தான் இந்த பேக் எண்ட் கோட். இதை ரன் பண்ணால் என்னென்ன நடக்கும்ன்றது ஒரு Node.js டெவலப்பராக நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, இப்போது இந்த பேக் எண்ட் சர்வரை நம்ம டாக்கரில் எப்படி ரன் பண்ணுறது, எப்படி டாக்கரைஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பேக் எண்டுக்குன்னு தனியாக வந்து ஒரு இமேஜை உருவாக்கணும். அந்த இமேஜ்லேருந்து ஒரு கண்டெய்னர் ரன் ஆக போகுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த பேக் எண்ட் ஃபோல்டரில் ஒரு புது ஃபைல் உருவாக்கணும். அந்த ஃபைல் பேர் என்னென்னா டாக்கர் ஃபைல். பார்த்தீங்களா, ஐக்கன் உடனே மாறிடுச்சு. பேக் எண்ட் ப்ராஜெக்டை பில்டு பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் எழுதணுங்கிறத தான் நான் சொல்ல போகிறேன். முதல்ல வந்து இந்த பேக் எண்ட் ப்ராஜெக்ட் ஒரு Node.js சம்மந்தப்பட்ட ப்ராஜெக்ட். அப்போது நோடு சம்மந்தப்பட்ட ஒரு இமேஜ் நம்மளுக்கு தேவை. ஆக ஃப்ரம் நோட். இப்போது இந்த ஒரு Node.js ப்ராஜெக்ட் ரன் ஆகிறதுக்கு Node 18th வெர்ஷன் வேணும். அதனால் நம்ம Node 18 அல்லது 18க்கு மேலே இருக்க வெர்ஷனில் தான் இந்த ப்ராஜெக்ட் ரன் பண்ண முடியுன்றதால இங்கே டேக் என்ன கொடுக்க போகிறோன்னா 18 அப்படின்னு கொடுக்க போகிறோம். இந்த Node 18 சம்மந்தப்பட்ட இமேஜ் வந்து நிச்சயமாக டாக்கர் ஹப்லேருந்து கிடைக்கும். அதனால தான் இங்கே 18 கொடுக்குறோம். இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னா, இந்த நோட் அப்படிங்கிற இமேஜ் வந்து பில்ட் ஆக ஆரம்பிக்கும். அதுக்குள்ளே நம்ம ஒரு குறிப்பிட்ட டைரக்டரி, ஒர்க்கிங் டைரக்டரியை செட் பண்ணிக்கணும். அப்போ தான் அதில் நம்ம இந்த பேக் எண்ட் ப்ராஜெக்டை பில்டு பண்ண முடியும். ஆக நான் வந்து ஒர்க் டேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க்கிங் டைரக்டரியை செட் பண்ண போகிறேன். இந்த நோட் கண்டெய்னருக்குள்ளே என்னென்னா யூசர் அப்படின்ற ஒரு பேத், அதில் SRCன்ற ஒரு பேத் இருக்கும். அதுக்குள்ளே ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேத் வைக்கிறோம். இப்போ இந்த ஆப்ன்ற பேத் வந்து இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுவே உருவாக்கி கொடுத்துரும். இந்த டாக்கரே வந்து உருவாக்கி கொடுத்துரும் இந்த ஒரு பேத். இப்போ இந்த இமேஜ்க்குள்ளே பில்டு பண்ணுறதுக்கான ஒரு பேத்தை வந்து ஒர்க்கிங் டைரக்டரியாக செட் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம அந்த இடத்துல இங்கே இருக்கிற இந்த package.json அப்படின்ற ஃபைலை வந்து முதல்ல காப்பி பண்ணணும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது காப்பி அப்படின்ற இந்த கீவேர்ட், அதுக்கப்புறம் package.json அப்படின்ற இந்த ஃபைல். அதை வந்து நம்ம எங்கே காப்பி பண்ண போகிறோன்னா இந்த ஒரு டைரக்டரிக்குள்ளே, ஏற்கனவே ஒர்க்கிங் டைரக்டரி அது இருக்குன்றதால நீங்கள் ஜஸ்ட் ஸ்பேஸ் விட்டு இந்த மாதிரி ரிலேட்டிவ் பேத்தை கொடுத்துருங்க. அதாவது இந்த ஒரு பேத்தை தான் நம்ம இங்கே குறிக்கிறோம். சரிங்களா, அதுக்குள்ளே காப்பி ஆயிரும். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த package.jsonக்கான டிபெண்டன்சி ஃபைல்ஸ் எல்லாம் வந்து கிடைக்கணும். கிட்டத்தட்ட நோட் மாடியூல்ஸ் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் அந்த ஒரு டைரக்டரியில் உருவாக்கணும். அப்படின்னா நம்ம வந்து ஒரு கமாண்டை ரன் பண்ணணும். அதனால் இங்கே ரன் அப்படின்ற கீவேர்ட், அதில் npm install. உங்களுக்கே தெரியும், இதை ரன் பண்ண உடனே இந்த package.jsonல என்னென்ன டிபெண்டன்சி ஃபைல்லாம் இருக்குதோ பாருங்கள், இதில் என்னென்ன டிபெண்டன்சி ஃபைல் இருக்குதோ அது எல்லாமே வந்து நோட் மாடியூல்ஸ் அப்படின்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளே இருக்கும். அந்த ஃபோல்டர் தான் இந்த ஆப்புக்குள்ளே இருக்கும். சரிங்களா, இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னா, நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான மற்ற ஃபைல்ஸ் எல்லாத்தையும் வந்து இந்த ஒரு டைரக்டரிக்குள்ளே காப்பி பண்ணி போட்டுடணும். அப்போது அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது காப்பி அப்படின்ற இந்த ஒரு கீவேர்ட், அதில் இந்த டாக்கர் ஃபைல் இந்த பேக்எண்ட் ஃபோல்டருக்குள்ளே இருக்குது. ஆக இந்த கரண்ட் ஃபோல்டரில் இருக்கிற ஃபைல்ஸை வந்து நான் காப்பி பண்ணுறதுக்கு இந்த இடத்துல டாட் வைக்கிறேன். அப்புறம் நான் எந்த இடத்துல வந்து இந்த ஃபைல்ஸை காப்பி பண்ணி போகிறேன்னா இந்த ஒரு ஒர்க்கிங் டைரக்டரியில் தான். அதனால் இந்த இடத்துல ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் வெறும் டாட் கொடுத்தாலே போதும். ரிலேட்டிவ் பேத் இங்கே என்ன கொடுத்தோமோ அதே மாதிரி தான் இங்கேயும். இப்போது இந்த ஃபோல்டரில் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் இந்த ஒரு டைரக்டரிக்குள்ளே காப்பி ஆகிடும். இந்த ஒரு ஃபைல்ஸ் server.js, package.json, package.log.json இதெல்லாமே. சரிங்களா, அதோட டாக்கர் ஃபைலும் கூட. இது எல்லாமே காப்பி ஆகி இங்கே வந்த பிறகு அடுத்தது நம்ம ரன் பண்ண போகிறோம். நம்மளுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு போர்ட்டில் வந்து இந்த ஒரு சர்வர் வந்து ரன் ஆக போகுது. அது என்ன போர்ட்டுங்கிறது ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், 5000 போர்ட். அந்த போர்ட்டை வந்து நம்ம எக்ஸ்போஸ் பண்ணணும். எக்ஸ்போஸ் பண்ணால் தான் நம்மளால் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட போர்ட்டை நம்மளுடைய லோக்கல் போர்ட்டில் கனெக்ட் பண்ண முடியும். அதாவது நம்மளுடைய கம்ப்யூட்டருக்கும் டாக்கரில் இருக்கிற போர்ட்டுக்கும் ஒரு கனெக்ஷன் கிடைக்கும்.
அதனால் expose 5000 இந்த மாதிரி கொடுத்துட்றோம். அடுத்தது நம்ம வந்து இந்த server.js அப்படின்ற இந்த ஃபைலை வந்து ரன் பண்ணி ஆகணும் இல்லையா? அப்போ தான் இந்த சர்வர் வந்து 5000 போர்ட்டுக்கு ரன் ஆகும். அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது இங்கே கமாண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை, அதாவது ஒரு கீவேர்ட். அதில் நம்ம என்னென்ன கமாண்ட்ஸ் கொடுக்கணுமோ கொடுத்துக்கலாம். இதில் வந்து முதல்ல வந்து npm அப்படின்ற ஒரு கமாண்ட், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு ஸ்டார்ட் அப்படின்ற கமாண்ட் வரும் இல்லையா? அதனால் வந்து இங்கே ரெண்டாவது அரே வேல்யூவை ஸ்டார்ட் அப்படின்ற கமாண்ட். ஆக npm ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி இந்த கமாண்ட்ஸ் ரெண்டுமே ரன் ஆகும். நம்ம இந்த இமேஜை பில்ட் பண்ணி இந்த கண்டெய்னரை ரன் பண்ணும்போது இந்த சர்வர் ரன் ஆகும். அது 5000ங்கிற ஒரு போர்ட்டுக்கு வந்து அதோடைய அவுட்புட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த போர்ட்டை நம்மளுடைய கம்ப்யூட்டரில் லோக்கல் ஹோஸ்ட்லேருந்து ஆக்சஸ் பண்ணலாம். இப்போ நான் அடுத்து வந்து இந்த ஒரு இமேஜை பில்ட் பண்ணி இதிலேருந்து ஒரு டாக்கர் கண்டெய்னரை ரன் பண்ண போகிறேன். முதல்ல இந்த ஃபைலை சேவ் பண்ணிக்கோங்க. டாக்கர் கண்டெய்னரை நம்ம ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி டாக்கர் டெஸ்க்டாப் சாஃப்ட்வேரை வந்து ரன் பண்ணிடுங்க. இப்போ நம்மளுடைய டாக்கர் டெஸ்க்டாப் வந்துருச்சு. இதில் வந்து என்ஜின் ரன்னிங் அப்படின்னு சொல்லிட்டு கீழே நம்மளால் பார்க்க முடியுது. நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஒரு இமேஜை வந்து பில்ட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா இந்த ஒரு எடிட்டர்லேயே இன்டகிரேட்டட் டெர்மினல் இருக்குது. அதை Ctrl+Backticks கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டெர்மினல் ஓப்பன் ஆகிடும். இப்போ நம்ம வந்து அந்த இமேஜை வந்து பில்ட் பண்ண போகிறோம். முதல்ல வந்து அந்த டாக்கர் ஃபைல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பேக்எண்ட் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே இருக்குது இல்லையா? அதனால் நான் வந்து இந்த டெர்மினலில் முதல்ல வந்து பேக்எண்ட் ஃபோல்டருக்குள்ளே போய்க்கிறேன். அதுக்கப்புறமா இந்த டாக்கர் ஃபைலோடைய இமேஜை வந்து பில்ட் பண்ணுறதுக்கு டாக்கர் பில்ட், அப்புறமா நம்ம இந்த இமேஜுக்கு ஒரு பேர் வைக்க போகிறோம். அதனால் டீங்கிற ஆப்ஷன், அப்புறம் MERN backend அப்படின்றது நான் அந்த இமேஜுக்கு வைக்கக்கூடிய பேர். அதுக்கப்புறமா அந்த டாக்கர் ஃபைல் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இந்த ஒரு பேக்எண்ட் ஃபோல்டருக்குள்ளே தான் இருக்குது இல்லையா? அதனால் கரண்ட் ஃபோல்டரை வந்து நான் குறிக்கிறதுக்கு இந்த இடத்துல டாட் வைக்கிறேன். இப்போ என்ட்ரு கொடுத்தேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு எரர் வருது. என்ன சொல்லுதுன்னா இங்கே வந்து டாக்கர் ஃபைலுன்னே இல்லை அப்படின்னு சொல்லி வருது. கரெக்ட் தான். என்னென்னா இங்கே டாக்கர் ஃபைலோட நேமிங் வந்து நம்ம இந்த மாதிரி வச்சுருக்கோம். இதில் எஃப் வந்து ஸ்மால் கேஸில் தான் வரும். அதனால் நான் அதை மட்டும் மாற்றிக்கிறேன். ஸோ எப்போவுமே வந்து டாக்கர் ஃபைலோடைய பேரை மட்டும் கரெக்டாக வச்சுருங்க, இந்த பிரச்சனை வராது. சரி, இப்போ நம்ம வந்து திரும்பவும் வந்து அதே கமாண்டை ரன் பண்ணுறோம். ரன் பண்ணால் இந்த தடவை இமேஜ் வந்து பில்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இமேஜ் பில்டிங் வந்து இங்கே போயிட்டுருக்குன்னு சொல்லுது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய Node 18 அப்படின்ற அந்த இமேஜ் அது எடுக்குது, அதை டவுன்லோட் பண்ணுது. அந்த இமேஜோடைய பாகங்கள் வந்து பிரிக்கப்பட்டிருக்கும். அதனால் வந்து ஒவ்வொரு பாகங்களையும் அதை எடுத்துக்கிட்டு இருக்கிறத இங்கே பார்க்க முடியுது. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு MB ஓடுறதை பார்க்குறீங்க. இதெல்லாம் மொத்தமாக முடிஞ்சால் தான் அந்த பில்டு முடியும். இப்போ பார்த்திங்கன்னா பில்டு வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரியான சில லாகுகளை வந்து நீங்கள் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபரிங் கான்டாக்ஸ்ட்டுக்கு அப்புறம் நம்ம சொன்ன மாதிரி வந்து இந்த இமேஜ் வந்து என்ன பண்ணுது பாருங்கள். ஒர்க்கிங் டைரக்டரி வந்து இந்த ஆப் ஃபோல்டருக்கு செட் பண்ணுது, அப்புறம் பேக்கேஜ் ஜேசன் காப்பி பண்ணுது, npm இன்ஸ்டால் கமாண்டை ரன் பண்ணுது, அப்புறம் மற்ற ஃபைல்ஸையும் வந்து காப்பி பண்ணிடுது. இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு எக்ஸ்போர்ட் இமேஜ் பண்ணுது. இமேஜை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுது. எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு அப்புறம் நமக்கு வந்து டாக்கரில் வந்து அதுக்குன்னு ஒரு நேமிங் ஒன்று வைக்குது, MERN backend அப்படின்னு சொல்லிட்டு லேட்டஸ்ட்டுன்ற ஒரு டேக்கோடு அது இருக்கும். இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. கடைசியாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு பில்டு டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? இப்போது இந்த ஒரு இமேஜ் எங்கே இருக்குதுன்றதை நீங்கள் டாக்கர் டெஸ்க்டாப்பில் போய் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இமேஜஸ்ன்ற ஒரு மெனு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய MERN backend இமேஜ் இங்கே இருக்கும். அதுக்குன்னு வந்து ஒரு இமேஜ் ஐடி, அதோடைய லேட்டஸ்ட்டுன்ற டேக் எல்லாமே இருக்கும். இந்த இமேஜோடைய சைஸ் பார்த்திங்கன்னா 1.63 GB அப்படின்னு இருக்குது. இவ்வளோ பெரிய சைஸ் கிடையாது, இருந்தாலும் அந்த இமேஜுக்குள்ளே அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? இப்போ இந்த இமேஜை வந்து நம்ம உருவாக்கிட்டோம். இதை ரன் பண்ணி பார்க்கணும் இல்லையா? அதை நம்ம அடுத்து செய்ய போகிறோம். இப்போது நம்ம வந்து இதே டெர்மினலில் வந்து அந்த ரன் பண்ணுற கமாண்டையும் எக்ஸிக்யூட் பண்ணலாம். டாக்கர் ரன். அதுக்கப்புறமா இப்போ இந்த சர்வர் வந்து 5000 அப்படின்ற போர்ட்டில் ரன் ஆகுதுன்றதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இது வந்து கண்டெய்னரோடைய போர்ட்டு. இந்த கண்டெய்னரோட போர்ட்டை நம்ம வெளிப்படுத்துகிறோம். ஸோ இதன் மூலமாக இந்த 5000 போர்ட்டை கண்டெய்னருக்கு வெளியே அக்சஸ் பண்ண முடியும். நம்ம அந்த போர்ட்டை என்ன பண்ண போகிறோம்னா நம்மளுடைய கம்ப்யூட்டரோட போர்ட்டுக்கு அதை கனெக்ட் பண்ண போகிறோம். நம்மளுடைய கம்ப்யூட்டர் போர்ட்டை இப்போது இந்த ஒரு 5000 போர்ட்டுக்கு வந்து மேப் பண்ண போகிறோம். அதை செய்கிறதுக்கு இந்த இடத்துல P அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தணும். அதில் வந்து நம்மளுடைய கம்ப்யூட்டரோடைய போர்ட் வந்து 5000 இருக்குது. அதுக்கு வந்து இந்த கண்டெய்னரோடைய போர்ட்டான 5000 வந்து மேப் பண்ணிடுறோம். இப்போ அதுக்கும் இதுக்கும் கனெக்ட் ஆகிறதால நம்மளால்
கண்டெய்னருடைய 5000 போர்ட் நம்மளுடைய கம்ப்யூட்டருடைய 5000 போர்ட்டுக்கு அவுட்புட் அனுப்போம். இதுக்கு அடுத்து நம்ம ரன் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டோம். எந்த ஒரு இமேஜை வந்து ரன் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம சொல்லணும் இல்லையா? அதனால் வந்து MERN backend அப்படின்ற அந்த இமேஜ் பேரை வந்து நான் கொடுக்குறேன். இதன் மூலமாக ஒரு கண்டெய்னரானது உருவாக்கப்படும். இப்போ என்ட்ரு கொடுத்தேன்னா இப்போ இந்த ஒரு பேக்கெண்ட் ரன்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாக் ஒன்று வருது பார்த்தீங்களா? அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த சர்வர் ஜேஎஸோடைய அவுட்புட் தான். இதோ பாருங்கள், இதுதான். ஆக இப்போ வந்து உங்களுடைய டாக்கர் டெஸ்க்டாப்பில் கண்டெய்னரில் போய் பார்த்தீங்கன்னா மேஜிக்கல் ஜெர்மை அப்படின்ற ஒரு பேரில் வந்து ஒரு கண்டெய்னர் ஒன்று உருவாகி இருக்குது. அதோடைய ஐடி இதுதான். இதுக்கான இமேஜ் என்னன்றதையும் சொல்லியாச்சு, MERN backend அப்படின்னு. அப்புறம் அதோடைய போர்ட் வந்து எப்படி மேப் ஆகிருக்கு பாருங்கள். நம்மளுடைய லோக்கல் ஹோஸ்ட் 5000 இந்த கண்டெய்னருடைய 5000 வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம இதோடைய அவுட்புட் போய் பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த இடத்துல வந்து கெட் ஏபிஐ ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இது ஒரு ஏபிஐ. இந்த ஏபிஐயை நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியுமா, இதுக்கு என்ன அவுட்புட் வருதுங்கிறத பார்க்க போகிறோம். ஆக அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா போஸ்ட்மேன் அப்படின்ற இந்த ஒரு சாஃப்ட்வேரை பயன்படுத்துகிறேன் ஏபிஐயை டெஸ்ட் பண்ணுறதுக்கு. இந்த ஏபிஐயை வந்து நம்ம இந்த போஸ்ட்மேன் டூலில் ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஆக இந்த இடத்துல HTTP லோக்கல் ஹோஸ்ட், அப்புறம் இங்கே வந்து நம்ம கண்டெய்னர் வந்து எதில் ரன் ஆகுது, 5000 போர்ட்டில் ரன் ஆகுது. ஆக 5000 போர்ட் நம்ம கம்ப்யூட்டரில் கனெக்ட் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்தது ஸ்லாஷ் ஏபிஐ URL எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா API/items, ஓகேங்களா? API/items அப்படின்னு கொடுத்து இப்போ நான் கெட் மெத்தடில் கொடுக்க போகிறேன். கெட் மெத்தடில் தான் வந்து இங்கே இருக்குது இல்லையா? அதனால் இப்போ நான் என்ட்ரு கொடுத்து சென்டு கொடுத்தேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிக்வெஸ்ட் ரொம்ப நேரம் போகுது, ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. இதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெர்மினலோடைய அவுட்புட் போய் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இடத்துல வந்து இந்த சர்வர் நின்று போயிடுச்சு. பேக்கெண்ட் ரன்னிங் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நேரம் இருந்தது, இந்த ரெக்வஸ்ட்டுக்கு அப்புறம் நின்று போச்சு. பார்த்திங்கன்னா உங்களுடைய கண்டெய்னரும் வந்து இங்கே நின்று போயிருக்கும். இப்போ ஏன் வந்து இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த ஏபிஐயில் தான் பிரச்சனை. கண்டெய்னர்லாம் கரெக்டாக தான். இந்த ஏபிஐ வந்து என்ன பண்ணுது, நம்ம இந்த டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணுறோம் இல்லையா? டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணி அதில் வந்து ஐட்டம்ன்ற ஒரு மாடலுக்கு டேட்டாவை வந்து நம்ம எடுக்க பார்க்குறோம். ஆனால் வந்து டேட்டாபேஸோடைய கனெக்ஷன் வந்து நடக்கணும் அப்படின்னா டேட்டாபேஸ்னு ஒன்று நம்மக்கிட்ட இருக்கணும், MongoDB டேட்டாபேஸ்னு ஒன்று இருக்கணும். அது இல்லாமல் நம்ம வந்து இங்கே கனெக்ஷனை வந்து பண்ணியிருக்கோம். அதனால தான் இந்த பிரச்சனையே. ஆக இங்கே பாருங்கள், உங்களுக்கு டெர்மினலில் என்ன எரர் வருது, Mongo server selection error, connect econ refused. அப்படின்னா என்னென்னா டேட்டாபேஸ் கனெக்ஷன் நடக்காமல் உங்களால் டேட்டாபேஸ்லேருந்து டேட்டாவை எடுக்க முடியாது. அதுதான் இந்த எரர். மற்றபடி உங்களுக்கு சர்வர்லாம் நல்லபடியாக தான் வேலை செய்யுது, ஓகேங்களா? இப்போ நீங்கள் அதை வந்து டெஸ்ட் பண்ணணுன்னா இந்த டேட்டாபேஸ் கனெக்ஷனை வேணால் வந்து ஹைட் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது ஒரு லாக் கூட போட்டு பாருங்கள், உங்கள் அவுட்புட் கரெக்டாக வரும். சரி, இப்போ மொத்தத்தில் வந்து என்னென்னா நம்ம வந்து சர்வருக்கான ஒரு இமேஜை உருவாக்கிட்டோம் பேக்கெண்ட், அது வந்து ஒரு கண்டெய்னராக ரன் பண்ணிட்டோம், ஓகேங்களா? இப்போது அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணலான்னா இந்த சர்வருக்கு தேவைப்படுற முக்கியமான ஒரு விஷயம் டேட்டாபேஸ், அதை வந்து நம்ம இப்போ எப்படி வந்து கம்ப்யூட்டரில் பொறுத்துறதுன்றதை பார்க்கலாம் நம்ம டாக்கரில். MongoDB டேட்டாபேஸை வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த டாக்கர் ஹப்பில் போயிட்டு Mongo அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா அல்லது MongoDBன்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அஃபிஷியல் இமேஜ்க்கான பேஜ் கிடைக்கும். இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா MongoDB டேட்டாபேஸ் சர்வரை உங்களுடைய டாக்கரில் எப்படி ரன் பண்ணுறதுன்றதுக்கான ஸ்டெப்ஸை கொடுத்துருப்பாங்க. ஹவு டு யூஸ் திஸ் இமேஜ் அப்படின்ற தலைப்புக்கு கீழே ஒரு கமாண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த கமாண்ட் தான் இப்போ நம்ம பயன்படுத்த போகிறோம். பேக்கெண்டுக்குன்னு ஒரு இமேஜ் உருவாக்க வேண்டியதாக இருந்துச்சு, அதனால தான் நம்ம இந்த டாக்கர் ஃபைலை வச்சுருந்தோம். ஆனால் MongoDBக்கு ஏற்கனவே இமேஜ் ஃபைல் ஒன்று இருக்குது இல்லையா? சிம்பிளாக ரன் பண்ணாலே போதும். இதன் மூலமாக ஒரு கண்டெய்னர் உருவாகி அந்த கண்டெய்னரில் MongoDBயை நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதே மாதிரியான ஒரு கமாண்டை தான் வந்து ரன் பண்ண போகிறேன். அதை எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்மளுடைய டெர்மினலுக்கே திரும்ப போயிட்டு இங்கே எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு டாக்கர் ரன் அப்படின்ற இந்த கமாண்டை பயன்படுத்துகிறேன். இதில் வந்து நம்ம அந்த Mongo அப்படின்ற இமேஜை பயன்படுத்தி ஒரு கண்டெய்னரை உருவாக்க போகிறோம். ஆக அந்த கண்டெய்னருக்கு நான் பேர் வந்து Mongo அப்படின்னு வைக்கிறேன்.
அப்புறம் அது வந்து இந்த டெர்மினல்லே ரன் ஆகணும்னு அவசியம் இல்லை, இந்த டெர்மினலில் விட்டு வெளியிலையும் அது ரன் ஆகிட்டு இருக்கணும். அதனால் டிட்டாச் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்துகிறேன், டி. இதுக்கப்புறம் வந்து என்னென்னா மாங்கோவோடைய போர்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா 27, இந்த பேஜிலே சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும், 27017. இந்த போர்ட்டில் தான் வந்து அந்த கண்டெய்னரில் அது ரன் ஆகிட்டு இருக்கும். இந்த போர்ட்டை இப்போ நம்மளுடைய போர்ட்டுக்கு வந்து மேப் பண்ணணும், அப்போ தான் நம்மளால் வந்து அதோடைய அவுட்புட்டை பார்க்க முடியும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா போர்ட்டை வந்து மேப் பண்ண போகிறேன். அதுக்கு பி அப்படின்ற ஆப்ஷன், அதில் வந்து 27017 அப்படின்ற இந்த ஒரு போர்ட் நம்பர், அதாவது நம்மளுடைய கம்ப்யூட்டருடைய போர்ட் நம்பர், அதுக்கு இந்த கண்டெய்னருடைய போர்ட் நம்பரை கனெக்ட் பண்ணுறேன். சரிங்களா? கடைசியாக வந்து நம்ம ரன் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டோம். என்ன இமேஜ் பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இங்கே வந்து பாருங்கள் உங்களுக்கு மாங்கோன்ற இமேஜ் இருக்குது, இதுதான் அதோடைய பேர். இங்கே பார்த்தீங்கன்னா கமாண்ட்லேயே வந்து உங்களுக்கு அதுதான் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் வெறும் மாங்கோன்னு கொடுத்தாலே போதும், அது லேட்டஸ்ட்டான டேக் நேம் என்னவோ அதை யூஸ் பண்ணிக்கும். ஆக நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல கடைசியாக அந்த இமேஜ் பேர் மாங்கோ அப்படின்னு கொடுக்குறேன். உங்களுக்கு ஃபுல் கமாண்ட் தெரியும்னு நினைக்கிறேன் இப்போது. சரி, இப்போ நம்ம இந்த கண்டெய்னருக்கு வச்ச பேர் வந்து மாங்கோ, அந்த இமேஜ் பேர் வந்து மாங்கோ. ஓகேங்களா? இப்போ ரன் பண்ண போகிறேன். என்ட்ரி கொடுத்தோன்னே முதல்ல உங்கள் கம்ப்யூட்டருக்குள்ளே அந்த இமேஜ் இருக்கான்னு பார்க்குது, இல்லை. அப்புறமா போய் டாக்கர் ஹப்பில் போய் அதை எடுத்துகிட்டு வருது. போய் வந்து நம்மளுடைய டாக்கர் ஹப்லேருந்து அதை எடுத்து இப்போ வந்து அதை ரன் பண்ண போகுது. இது கொஞ்சம் நேரம் ஆகும். பாருங்கள், நம்ம டாக்கர் ஹப்லேருந்து அந்த இமேஜை வந்து அதை எடுத்துகிட்டு வந்துடுச்சு. டவுன்லோடட் நியூவர் இமேஜ் ஃபார் மாங்கோ லேட்டஸ்ட்னு இருக்கு பாருங்கள். அதோட வந்து இந்த டெர்மினலில் அது ரன் ஆகலை, எக்ஸிட் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம இங்கே டிட்டாச் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இதனால தான் அது வந்து இங்கே ரன் ஆகலை. ஆனால் வந்து உங்களுக்கு பின்னாடி வந்து அது கண்டெய்னராக ரன் ஆகி தான் இருக்கும். அதை நீங்கள் எங்கே பார்க்கலான்னா இந்த டாக்கர் டெஸ்க்டாப்பில் போய் கண்டெய்னர்ஸ் அப்படின்ற மெனுவில் பார்த்தீங்கன்னா தெரியும், மாங்கோ அப்படின்ற ஒரு கண்டெய்னர் பேரில் ரன் ஆகிட்டு இருக்கு. அதோடைய போர்ட் வந்து பாருங்கள் இந்த ஒரு 27017 போர்ட்டுக்கு மேப் ஆகிருக்கு. சரிங்களா? இப்போ இந்த ஒரு மாங்கோ டிபியை வந்து நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டர்லேயே ஆக்சஸ் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இதை பார்க்குறதுக்குன்னு நமக்கு ஒரு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். கமாண்ட்லேயும் நீங்கள் வேலை செஞ்சு பார்க்கலாம், இருந்தாலும் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் இருந்துச்சுன்னா இன்னும் தெளிவாக பார்க்கலாம். இதுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாங்கோ டிபி காம்பஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். ஆக்சஸ் பண்ணிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். நீங்கள் போய் இதில் வந்து மாங்கோ டிபி காம்பஸ் அப்படின்ற அந்த ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று இருக்குது, இந்த exe ஃபைல், அதை டவுன்லோட் கொடுங்க. உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகும் உங்கள் விண்டோஸில். நான் ஏற்கனவே வந்து அதை டவுன்லோட் பண்ணிட்டேன், அதனால் நான் இதை பண்ண போகிறதில்ல. ஸோ நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இங்கே மாங்கோ டிபி காம்பஸ் சாஃப்ட்வேர் வச்சுருக்கேன், அதை ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அதை ரன் பண்ணோடனே அது இன்ஸ்டால் ஆகி முடிச்சிடுது. இன்ஸ்டால் ஆகி முடித்தோடனே பார்த்தீங்கன்னா அது ரன் ஆனோடனே பாருங்கள் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிரும். இன்ஸ்டால் ஆன பிறகு இப்போ இந்த செட்டப் ஃபைலை ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மாங்கோடிபி காம்பஸ் சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆயிரும். இன்ஸ்டால் பண்ண பிறகு நீங்கள் மாங்கோடிபி காம்பஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து அந்த சாஃப்ட்வேர். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். இந்த மாதிரி விண்டோவில் நீங்கள் இப்போ உங்களுடைய இந்த டாக்கர் கண்டெய்னரில் ரன் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாங்கோன்ற கண்டெய்னர், அந்த கண்டெய்னரை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் இந்த ஒரு போர்ட்டில். இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா இந்த இன்டர்ஃபேஸில் ஆட் நியூ கனெக்ஷன் கொடுங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து லோக்கல் ஹோஸ்ட் 27017 அப்படின்ற ஒரு அட்ரஸுக்கு வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரிங் இருக்கும். நம்ம இந்த போர்ட்டில் தான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். நம்ம லோக்கல் ஹோஸ்டோடைய போர்ட்டும் இந்த கண்டெய்னரோடைய போர்ட்டும் கரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல சேவ் அண்ட் கனெக்ட் கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அந்த டேட்டா பேஸ்க்குள்ளே என்ன இருக்குதுன்றதை பார்க்கலாம். அட்மின், கான்ஃபிக், லோக்கல்ன்ற கலெக்ஷன்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இப்போ இது வந்து இந்த ஒரு கண்டெய்னரில் தான் கனெக்ட் ஆகிருக்கு, அதனால தான் அந்த டேட்டா பேஸ்லாம் பார்க்குறீங்க. ஒருவேளை நீங்கள் இந்த கண்டெய்னர் இப்போ ஸ்டாப் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டாப் பண்ணுறீங்க, ஸ்டாப் பட்டன் கொடுத்து, ஓகேங்களா. இப்போ போயிட்டு நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ரிஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கனெக்ஷன் நடக்காது. இப்போ நீங்கள் இந்த டேட்டா பேஸை வந்து கனெக்ட் பண்ணி பார்க்க முடியாது. இப்போ வேணால் வந்து டிஸ்கனெக்ட் கொடுத்துட்டு திரும்பவும் கனெக்ட் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல போய் எடிட் கனெக்ஷன் கொடுத்து திரும்ப கனெக்ட் கொடுத்தீங்கன்னா கனெக்ஷன் நடக்காது. பார்த்தீங்கன்னா ஈகான் ரிஃப்யூஸ்ட் அப்படின்ற எரர் வரும். ஏன்னா இங்கே நம்ம கண்டெய்னரை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம், ஓகேங்களா. இப்போ திரும்ப வந்து வேணால் ஸ்டார்ட் கொடுங்க, மறுபடியும் ரன் ஆகும்.
ரன் ஆன பிறகு நீங்கள் மறுபடியும் போய் இந்த இடத்துல வந்து எடிட் கனெக்ஷன் அப்படி கொடுத்து சேவ் அண்ட் கனெக்ட் கொடுத்தீங்கன்னா இப்போ மறுபடியும் கனெக்ட் ஆகிரும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து வெறும் டேட்டாபேஸ் பார்க்கறதுக்கு தான். அப்புறம் உங்கள் கண்டெய்னரில் ரன் ஆகிற இந்த மாங்கோன்ற கண்டெய்னர் தான் முக்கியம் நம்ம டேட்டாபேஸ். இப்போது இந்த ஒரு கண்டெய்னரை நம்மளுடைய இந்த பேக் எண்ட் சர்வருக்கு கனெக்ட் பண்ணணும். அதுதான் இங்கே முக்கியமான ஒரு பிரச்சனையே. இப்போது நம்மளுடைய மாங்கோ கண்டெய்னர் ரன் ஆகுது. இந்த பேக் எண்ட் கண்டெய்னரையும் வந்து ரன் பண்ணி விட்டுருவோம். இங்கே ஸ்டார்ட் கொடுக்குறேன், ரன் ஆகுது. இங்கே என்ன தான் ரன் ஆனாலும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த மேஜிக்கல் ஜெர்மை அப்படின்ற கண்டெய்னரை வந்து இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே என்ன நடக்குதுன்றதை இங்கே லாக் மூலமாக பார்க்கலாம். இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேக் எண்ட் ரன்னிங் அப்படின்ற லாகை பார்க்குறீங்க. சரி, இப்போ நம்ம வந்து ஏபிஐ ரிக்வெஸ்ட் கொடுத்தா இந்த கண்டெய்னர் வந்து நின்று போயிடும். இந்த கண்டெய்னர் வேணால் பாருங்கள். நான் இப்போது ஏபிஐ ரிக்வெஸ்ட் வந்து கொடுக்குறேன். கொடுத்த உடனே இங்கே சென்டிங் ரிக்வெஸ்ட் போகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னர் வந்து எரர் வந்து நின்றுடும். பார்த்தீங்களா, நின்று போச்சு. ஏன் நிற்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய பிரச்சனை என்னன்னு கேளுங்க. சர்வர் MongoDB டேட்டாபேஸ் சர்வருக்கு கனெக்ட் பண்ணணும் இல்லையா? ஆனால் அந்த கனெக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் என்ன கொடுத்துருக்குன்னா இந்த 127.0.1 அப்படின்றது வந்து ஒன்றும் இல்லை, இதே லோக்கல் ஹோஸ்ட்ன்ற அட்ரஸ் தான். இந்த லோக்கல் ஹோஸ்ட்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டெய்னருக்குள்ளே இருக்கிற அட்ரஸ். அந்த கண்டெய்னர் அட்ரஸுக்கு MongoDB இருக்குதான்ற கனெக்ஷனை வந்து பார்க்குது. ஆனால் இல்லை, ஏன்னா அந்த கண்டெய்னருக்குள்ளே MongoDB இருக்காது. MongoDB வேறு ஒரு கண்டெய்னராக இங்கே ரன் ஆகிட்டு இருக்குது இல்லையா? அது ஒரு தனி கண்டெய்னர். பார்த்திங்கன்னா வெவ்வேறு கண்டெய்னராக இருக்கும்போது கனெக்ஷன் வந்து இங்கே நடக்க வாய்ப்பு இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பேக்எண்ட் கண்டெய்னரையும் இந்த மாங்கோ கண்டெய்னரையும் ஒரே நெட்வொர்க்கில் இணைக்கணும். அப்போ தான் இதால் வந்து இதுக்கு கனெக்ட் பண்ண முடியும். இப்போ அந்த ஒரே நெட்வொர்க்கில் இணைக்கிறது எப்படிங்கிறத தான் அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினல் வரும். நம்ம டெர்மினலில் வந்து ஒரு கமாண்ட் யூஸ் பண்ண போகிறோம். இந்த டாக்கரில் வந்து நெட்வொர்க் அப்படின்ற ஒரு கமாண்ட் இருக்குது. இந்த நெட்வொர்க் அப்படின்றது என்ன பண்ணணும்னா ஒரு கண்டெய்னரும் இன்னொரு கண்டெய்னரும் தொடர்பு வச்சுக்கிறதுக்காகவே இந்த டாக்கர் கண்டெய்னர்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நெட்வொர்க் ஒன்று உருவாக்குது. சரிங்களா? இப்போ இந்த நெட்வொர்க்கை வந்து நம்ம உருவாக்க போகிறோன்றதால கிரியேட் அப்படின்ற கமாண்ட். அடுத்து இந்த நெட்வொர்க்குக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கலாம். நான் வந்து என்ன பண்ணுறேன்னா MERN நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இப்போது என்ட்ரு கொடுத்தேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நெட்வொர்க் ஒன்று உருவாக்கிடும். இப்போ நெட்வொர்க் வந்து உருவாக்குனதுக்கான அடையாளம் வந்து இந்த ஒரு வேல்யூ தான். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா MongoDBயையும் அந்த பேக்எண்ட் சர்வரையும் ஒரே நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ண. இப்போ மாங்கோன்றது ஒரு கண்டெய்னர். அந்த கண்டெய்னரை நெட்வொர்க்கில் வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோடைய பெயரை வச்சு நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். நீங்கள் நேரடியாக மாங்கோன்னே கால் பண்ணலாம். இங்கே லோக்கல் ஹோஸ்ட்டுக்கு பதில் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல மாங்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா இந்த பெயரில் தான் இங்கே வந்து கண்டெய்னர் ரன் ஆகுது இல்லையா? ஆக இதே பெயரை நீங்கள் வந்து அட்ரஸ் பேராகவும் வச்சுக்கலாம். அந்த அட்ரஸில் இந்த 27017 அப்படின்ற போர்ட்டில் தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு இல்லையா? அதையும் வந்து நம்ம இங்கே சரியாக கோடில் கொடுத்து விட்றோம். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபைலை நம்ம சேவ் பண்ணிடலாம். நம்ம திரும்பவும் இந்த இமேஜை வந்து பில்ட் பண்ணி ரன் பண்ணுவோம். நான் என்ன பண்ணுறேன், டெர்மினல் போயிட்டு டாக்கர் பில்ட் டேக் நேம் வந்து அதே பேர் தான் வைக்க போகிறேன், MERN backend அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். டாக்கர் ஃபைல் வந்து எங்கே இருக்குன்னா இந்த கரண்ட் ஃபோல்டரில் தான் இருக்குது, பேக்எண்ட் ஃபோல்டரில் தான் இருக்குது. ஆக இங்கே டாட் வச்சிடுறேன். என்ட்ரு கொடுத்தேன்னா அந்த இமேஜ் வந்து திரும்பவும் பில்ட் ஆகும் அதே பேரில். இந்த தடவை பார்த்தீங்கன்னா வேகமாகவே பில்ட் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து ஏற்கனவே நோட் இமேஜை வந்து அது எடுத்திருக்கோம். அதனால் இப்போ அந்த இமேஜை திரும்பவும் பில்ட் பண்ணும்போது வேகமாக முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரும்பவும் அந்த இமேஜ் வந்து இங்கே பில்ட் ஆகிருக்கிறத பார்க்கலாம். கிரியேட்டட் 10 seconds ஆகும் அப்படின்னு வந்திருக்கு. இப்போ இந்த இமேஜை வந்து நீங்கள் ரன் பண்ணலாம், ஒரு கண்டெய்னராக வந்து ரன் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா இந்த மாங்கோ ரன் கமாண்டு தான். சரிங்களா? மாங்கோ ரன் கமாண்டில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இந்த இமேஜ் வந்து ரன் பண்ணுறதுக்கு முதல்ல வந்து இந்த கண்டெய்னருக்கு ஒரு பேர் வச்சிடலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வேறு ஒரு பேர் இருந்தது. இங்கே பாருங்கள் வேறு ஒரு பேர் இருந்துச்சு. இதை டெலீட் பண்ணிடுவோம். இது பழைய கண்டெய்னர்.
இப்போ நம்ம வைக்க போகிற புது கண்டெய்னருக்கு வந்து பேர் என்னென்னா பேக்கெண்டுன்னு வச்சிடலாம். சரிங்களா? இப்போ இந்த MERN பேக்கெண்ட் அப்படின்ற இமேஜில் வந்து பேக்கெண்டுன்ற ஒரு கண்டெய்னர் ரன் ஆகும். அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட நெட்வொர்க்கில் வந்து இந்த ஒரு கண்டெய்னரை வந்து கனெக்ட் பண்ணணும்னு நான் ஏற்கனவே சொன்னேன். அதுக்கு தான் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி MERN நெட்வொர்க்குன்னு ஒன்று உருவாக்கணும். அதனால் அந்த நெட்வொர்க்குள்ளே இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த பேக்கெண்ட் சர்வரை இந்த இடத்துல நெட்வொர்க் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை வச்சுக்கணும். அந்த நெட்வொர்க் ஆப்ஷனில் அந்த நெட்வொர்க் பேர் என்னவோ அதை கொடுக்கணும். நான் வந்து MERN நெட்வொர்க் அப்படின்னு வச்சுருந்தேன் இல்லையா, அதை அப்படியே கொடுக்குறேன். அப்புறம் வழக்கம் போல் இந்த சர்வர் வந்து 5000 அப்படின்ற ஒரு போர்ட்டை வந்து எக்ஸ்போஸ் பண்ணது இல்லையா, அதை வந்து நம்மளுடைய லோக்கல் ஹோஸ்ட் போர்ட்டுக்கு மேப் பண்ணிக்கிறேன். அப்புறமா நம்மளுடைய இமேஜ் பேர் என்னவோ கொடுக்கணும். ஓகேங்களா? நம்மளுடைய இமேஜ் பேர் என்ன, நம்ம உருவாக்கின இமேஜ் MERN பேக்கெண்ட், அந்த இமேஜ் பேரை வந்து கொடுக்குறேன். ஸோ இது பெரிய கமெண்டாக போயிடுச்சு, அதனால தான் கீழே பிரேக் ஆயிடுச்சு. மொத்தத்தில் இதுதான் விஷயம். சரி, இப்போது நான் வந்து என்ட்ரு கொடுத்தேன்னா இந்த ஒரு பேக்கெண்ட் சர்வர் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஒரு கண்டெய்னராக. ஆனால் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, கனெக்டட் டு MongoDB அப்படின்ற லாக் வரல. அப்போது இன்னும் டேட்டாபேஸ் கனெக்ஷன் நடக்கலை. கண்டெய்னரில் பேக்கெண்டுன்னு ஒன்று ரன் ஆகிட்டுருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா 5000 போர்ட்டில் ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக்கெண்டை மட்டும்தான் இந்த நெட்வொர்க்கில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஆனால் வந்து டேட்டாபேஸ் வந்து அந்த நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகியிருக்காது இல்லையா? அதனால் நம்மளுக்கு திரும்பவும் வந்து இதே மாதிரி எரர் வந்து நிற்க வாய்ப்பு இருக்குது. பார்த்திங்கன்னா இங்கே எரர் வந்துருச்சு. கிட்டத்தட்ட கண்டெய்னரும் வந்து இப்போது ஸ்டாப் ஆகிரும் நம்ம API ரிக்வெஸ்ட் கொடுத்தா. சரி, அதை வந்து நம்ம சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு டெர்மினல் உருவாக்கி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து இந்த மாங்கோ கண்டெய்னரை வந்து அந்த நெட்வொர்க்கில் ரன் பண்ண போகிறோம். சரிங்களா? ஆனால் நம்ம என்ன பண்ணிடலாம், இங்கே ஸ்டாப் பண்ணிடலாம். ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கே வந்து கமாண்டில் ரன் பண்ணலாம். docker run detached, அதாவது இந்த டெர்மினல் விட்டு வெளியே ரன் ஆக போகுது. அப்புறம் நேம் வந்து என்னென்னா நம்ம மாங்கோ அப்படின்னு தான் வச்சுருக்கோம். இங்கே கண்டெய்னர் பேர், அந்த கண்டெய்னர் தான் ரன் பண்ண போகிறோம். அப்புறம் இதை வந்து நெட்வொர்க்கில் வந்து சேர்க்க போகிறோம் இல்லையா, அதனால் நெட்வொர்க் அப்படின்ற ஆப்ஷன். அப்புறம் நெட்வொர்க் பேர் வந்து MERN நெட்வொர்க். அப்புறம் போர்ட் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 27017 அந்த போர்ட்டில் தான் வந்து ரன் ஆகும் இந்த மாங்கோ கண்டெய்னரில். அதை நம்மளுடைய லோக்கல் ஹோஸ்ட் போர்ட்டுக்கு வந்து மேப் பண்ணிடுறோம். சரிங்களா? அடுத்து அந்த இமேஜ் பேர் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மாங்கோன்னு தான் இருக்கும். ஓகேங்களா? அது இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டு ரன் பண்ணால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏற்கனவே இதே பேரில் வந்து ஒரு கண்டெய்னர் இருக்குன்றதால அது ரன் ஆக மாட்டேங்குது. நம்ம இதை டெலீட் பண்ணிடுவோம். நான் இதை அப்படியே டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிவிட்டு திரும்பவும் அதே கமாண்டை வந்து இங்கே நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணால் இப்போது அந்த கண்டெய்னர் வந்து ரன் ஆகும். பாருங்கள், இப்போ ரன் ஆகுது. இந்த தடவை வந்து ரெண்டும் ஒரே நெட்வொர்க்கில் இருக்கிறதால பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எரர் வராது. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, பேக்கெண்ட் கண்டெய்னர் வந்து திரும்பவும் ரன் பண்ணலாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு. ஆக இந்த ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், பேக்கெண்ட் கண்டெய்னரை மறுபடியும் ரன் பண்ண போகிறேன். பார்த்திங்கன்னா அதே கமாண்டு தான், docker run, நேம் வந்து பேக்கெண்ட், நெட்வொர்க் வந்து MERN நெட்வொர்க், அப்புறம் போர்ட் வந்து இந்த போர்ட். உங்களுக்கு இப்போ ஒரு கேள்வி இருக்கலாம், எதுக்கு திடீர்னு பேக்கெண்ட் கண்டெய்னரை ஸ்டாப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறேன்ட்டு. ஏன்னா நம்மளுக்கு டேட்டாபேஸ் கனெக்ஷன் இருந்தால் தான் இந்த பேக்கெண்ட் வந்து உடனடியாக கனெக்ட் பண்ணணும். அப்படி இல்லாதப்போ அது எரர் ஆகி தான் நிற்கும். அதனால தான் முதல்ல வந்து MongoDB கண்டெய்னரை ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறமா பேக்கெண்ட் கண்டெய்னரை இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? அப்புறம் இமேஜ் பேர் வந்து MERN பேக்கெண்ட். இப்போது இதே மாதிரி இப்போ என்ட்ரு கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து வேலை செய்யாது. ஏன்னா இதே பேரில் ஒரு கண்டெய்னர் இருக்குன்றதால நான் என்ன பண்ணுறேன், இதை டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிவிட்டு திரும்பவும் அந்த கமாண்டை ரன் பண்ணுறேன். இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகிடும். பார்த்திங்கன்னா இந்த தடவை புதுசாக கனெக்டட் டு MongoDB அப்படின்ற ஒரு லாக் ஒன்று எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. ஆக இங்கே நம்ம போட்டு வச்சது தான் அது. MongoDB எப்போ கனெக்ட் பண்ணதோ அப்போ கனெக்டட் டு MongoDBன்ற லாக் வரணும். அப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒரு நெட்வொர்க்கில் வந்து மாங்கோ கனெக்ட் ஆகிருக்கு. ரெண்டும் ஒரே நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கிறதால இந்த மாங்கோன்ற அட்ரஸ் ஆக்சஸ் பண்ணுது. அப்போ அது கனெக்ட் ஆகிரும். அப்போ உங்களுக்கு இந்த லாக் வருது. இப்போ நீங்கள் போய்ட்டு உங்களுடைய API டெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை செய்யும். ஏதோ ஒரு அவுட்புட் அது கொடுக்கும். ஆனால் இப்போதைக்கு எந்த ஒரு டேட்டாவும் இருக்காது. இருந்தாலும் சென்ட் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிச்சு பாருங்கள். இந்த வாட்டி எம்டி ரெஸ்பான்ஸ் வந்துருக்கு. ஓகேங்களா? ஓகே,
இப்போது வந்து நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, சர்வரும் டேட்டாபேஸும் கனெக்ட் ஆகிடுச்சு. ஆனால் டேட்டா இல்லை, எம்டியாக தான் இருக்குது. ஏன்னா புது கலெக்ஷன்லேயே அதில் டேட்டா இருக்காது. ஆனால் அந்த கலெக்ஷன் உருவாகி இருக்குதா இல்லையான்றதை வந்து நீங்கள் இங்கே இப்போது செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய MongoDB காம்பஸ் வந்து கனெக்ஷனில் தான் இருக்குது அந்த டேட்டாபேஸுக்கு. இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா நீங்கள் இப்போது ரெக்வஸ்ட் கொடுத்தீங்க இல்லையா, இந்த ரெக்வஸ்ட் கொடுத்தோன்னே என்ன பண்ணியிருக்கோம், நம்மளுடைய சர்வர் வந்து இந்த ஒரு டேட்டாபேஸுக்கு கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த மாதிரி ஒரு பேரில் ஒரு டேட்டாபேஸ் உருவாக்கிறோம். ஓகேங்களா, MERN டாக்கர்னு சொல்லிட்டு. வேணா இங்கே வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே போய் நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், டேட்டாபேஸ் இந்த ரிஃப்ரெஷ் பண்ணால் இங்கே பாருங்கள் MERN டாக்கர்னு ஒன்று உருவாக்கியிருக்கு. அப்புறம் இந்த MERN டாக்கர் கனெக்ஷன் நடந்த பிறகு இந்த ஏபிஐக்கு தான் நம்ம ரெக்வஸ்ட் அனுப்புகிறோம் இல்லையா. அப்போ வந்து ஐட்டம்ன்ற மாடல் வந்து அதில் ஃபைன் மெத்தட் வந்து வச்சு டேட்டாவை கெட் பண்ணுது. ஐட்டம்ன்ற ஒரு மாடல் வந்து புது மாடல். அப்போ என்ன பண்ணணும்னா நம்மளுடைய மாங்கோஸ் ஐட்டம்ஸுன்ற ஒரு கலெக்ஷனை வந்து உருவாக்கியிருக்கோம். அதையும் நீங்கள் போய் பார்க்கலாம். இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா ஐட்டம்ஸ்னு ஒரு கலெக்ஷன் இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே டேட்டா இருக்காது, ஏன்னா இது ஒரு புது கலெக்ஷன். ஓகேங்களா, இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இதுக்குள்ளே ஏதாவது ஒரு புது டாக்குமெண்ட் வந்து இன்சர்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் இன்சர்ட் டாக்குமெண்ட் கொடுக்குறேன். அதில் வந்து நேம் ஃபீல்டு தான் நம்ம வச்சுருப்போம். ஓகேங்களா, நம்ம ஸ்கீமாவில் நேம் ஃபீல்டு, அதில் வந்து டெஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு நேம் ஒன்று கொடுத்து டேட்டா சேவ் பண்ணுறேன். இன்சர்ட் கொடுக்குறேன், இன்சர்ட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் போய்ட்டு ஏபிஐயில் வந்து சென்ட் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த டேட்டா வந்திருக்கும். ஆக மொத்தத்தில் நீங்கள் வந்து பண்ணியிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாங்கோன்ற ஒரு கண்டெய்னர் ரன் பண்ணியிருக்கீங்க, பேக்எண்டுன்னு சொல்லிட்டு ஒரு கண்டெய்னர் ரன் பண்ணியிருக்கீங்க. அதாவது அந்தந்த போர்ட்டில் வந்து ரன் ஆகிட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த 2 கண்டெய்னரையும் இணைச்சாதான் ஒன்றுக்கு ஒன்று கனெக்ஷன் ஏற்படுத்திக்க முடியும். அதாவது பேக்எண்ட் வந்து MongoDBயோட கனெக்ஷன் ஏற்படுத்திக்க முடியும். இதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ஒரு நெட்வொர்க் ஒன்று உருவாக்குறோம், MERN நெட்வொர்க்னு சொல்லிட்டு. அந்த நெட்வொர்க்கில் இந்த பேக்எண்டையும் இந்த ஒரு MongoDBயையும் ரன் பண்ணுறோம். இப்படி தான் வந்து 2 கண்டெய்னர்களும் ஒன்றுக்கு ஒன்று தகவலை பரிமாறிக்குது. ஆக இப்போ உங்களுக்கு வந்து இந்த நெட்வொர்க் எப்படி வேலை செய்யுது, 2 கண்டெய்னர் வந்து ஒரே நெட்வொர்க்கில் இருந்தால் என்ன நம்மளால் பண்ண முடியுன்றதெல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக ஒரே நெட்வொர்க்கில் இருக்குதுன்னும் போது அந்த கண்டெய்னரோட பேரை நீங்கள் வந்து அட்ரஸ் பேராகவும் யூஸ் பண்ணலாம். அதை தான் இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது. இது புரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை இல்லை. அடுத்து நம்ம ஃப்ரண்ட் எண்டுக்கு போகலாம். இப்போ பேக்எண்டு வந்து ரன் ஆகிட்டு இருக்குது, MongoDBயை நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம ஃப்ரண்ட் எண்ட் பக்கத்துக்கு தான் வரப்போகிறோம். இப்போ ஃப்ரண்ட் எண்டை வந்து நம்ம டாக்கரைஸ் பண்ண போகிறோம். இங்கே இந்த ப்ராஜெக்டில் ஃப்ரண்ட் எண்டுன்னு ஒரு ஃபோல்டரை பார்க்குறீங்க, இதுக்குள்ளே தான் வந்து அந்த ஃபைல்ஸ்லாம் இருக்குது. ஃப்ரண்ட் எண்ட் வந்து நம்மளுக்கு ரியாக்ட் அப்படின்றது தெரியும். இந்த ரியாக்ட் சம்மந்தப்பட்ட ப்ராஜெக்ட்டுக்கு இப்படி தான் ஃபைல்ஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா app.js அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பாருங்களா, அதுதான் வந்து மெயின் என்ட்ரி ஃபைல். இதுக்குள்ளே நம்ம வந்து சில கோட் எழுதி வச்சுருக்கோம். அதாவது வந்து ஒரு ஹெட்டிங் சிம்பிள் MERN எக்ஸாம்பிள்னு சொல்லிட்டு, அப்புறம் அதுக்கு கீழே வந்து ஒரு இன்புட் தெரியும், அதில் வந்து என்டர் ஐட்டம் நேம் அப்படின்னு ப்ளேஸ் ஹோல்டர் தெரியும், அப்புறம் அதுக்கு கீழே ஒரு பட்டன் ஆட் ஐட்டம் சொல்லிட்டு. இந்த ஒரு வேலையை செய்யும் போது ஆட் ஐட்டம்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் கால் செய்யப்படும். அதில் வந்து நம்ம ஒரு ஏபிஐ ரிக்வஸ்ட் அனுப்புகிறோம். நம்மளுடைய இந்த ஒரு சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா 5000, அந்த ஒரு லோக்கல் ஹோஸ்ட் 5000க்கு வந்து இங்கே இந்த ஏபிஐ ரிக்வஸ்ட் அனுப்புகிறோம். அது என்ன பண்ணுது, போய் வந்து ஏபிஐ ரிக்வஸ்ட்டில் அந்த நேம் வேல்யூ அமைச்சு சக்ஸஸ் ரெஸ்பான்ஸ் கிடைச்ச உடனே இங்கே வந்து ஐட்டம்ஸுன்ற ஒரு ஸ்டேட்குள்ளே அந்த புது ஐட்டமை வந்து உள்ளே சேர்த்துடுது. அப்புறமா நேமை வந்து கிளியர் பண்ணி விட்டுரும், நேம் இன்புட்டை. இதுதான் இங்கே நடக்குது. அப்புறம் நம்ம முதல் தடவை ஆப்பை லோட் பண்ணும்போது இங்கே ஒரு ஏபிஐ ரிக்வஸ்ட் அனுப்பப்படுது. அதுக்காக யூசர் பைட் பயன்படுத்துகிறோம். இதில் வந்து இந்த ஏபிஐ ஐட்டம்ஸ்க்கு வந்து அந்த யூஆர்எலுக்கு ஒரு கெட் ரிக்வஸ்ட் அனுப்பப்படுது. அதில் வந்து கிடைக்கக்கூடிய டேட்டாவை இந்த ஐட்டம் ஸ்டேட்டில் வச்சிரும். அதன் மூலமாக நம்மளுக்கு இந்த இன்புட் மற்றும் பட்டன்லாம் முடிஞ்ச பிறகு கீழே பார்த்தீங்கன்னா ஐட்டம்ஸுன்ற ஒரு ரேட்டிங் கீழே என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குதோ அதை வந்து ஒரு லிஸ்ட் ஐட்டமாக காட்டுறோம். இதுதான் இந்த ஒரு காம்போனன்ட்குள்ளே இருக்குது, இந்த ஆப் காம்போனன்ட்குள்ளே நம்ம வச்சுருக்க விஷயங்கள். ஸோ இதை ரன் பண்ணும்போது எப்படி அவுட்புட் கொடுக்குன்றது ஒரு ரியாக்ட் டெவலப்பராக அவங்களுக்கு இப்போவே தெரிஞ்சிருக்கும். இது இருந்தாலும் இப்போ நம்ம பண்ண போகிறது டாக்கரைஸ். இந்த ஒரு ஃப்ரண்ட் எண்டை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பில்டு பண்ண போகிறோம். ஏன்னா இப்போதைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரியாக்ட் ப்ராஜெக்டாக இருக்குது. இந்த பில்டு பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இதோடைய ஃபைனல் அவுட்புட் கிடைக்கும். அந்த பில்டு பண்ணுறது, அதோடைய அவுட்புட்டை வந்து ஷோ பண்ணுறது எல்லாமே வந்து இப்போ நம்ம டாக்கரில் தான் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ அதுக்கான ஸ்டெப்ஸ் என்னன்றதை நான் சொல்ல போகிறேன். முதல்ல வந்து இந்த ஃப்ரண்ட் எண்டை வந்து நம்ம டாக்கரைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ரண்ட் எண்ட் ஃபோல்டருக்குள்ளே டாக்கர் ஃபைலை உருவாக்கிடணும். இந்த டாக்கர் ஃபைலில் இப்போ நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் எழுத போகிறோம்னு சொல்கிறேன். முதல்ல வந்து
இந்த ஃப்ரண்ட் அண்ட் ரியாக்ட் ப்ராஜெக்ட் வந்து நோடு சம்மந்தப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் இல்லையா. ஸோ நோட் ஜேஸ்ன்றது நிச்சயமாக தேவைப்படுது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஃப்ரம் அப்படின்ற கீவேர்ட் அதில் நோட் 18 வெர்ஷன் இமேஜை எடுக்கிறேன். இந்த இமேஜை எடுக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த இமேஜை வந்து ஒரு பெயரில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன், பில்ட் அப்படின்னு சொல்லிட்டு. திரும்பவும் இந்த பில்டுன்ற பெயரை நம்ம ஒரு இடத்துல பயன்படுத்துவோம். அது எப்போன்னு நான் சொல்கிறேன். அடுத்த ஸ்டெப் என்னென்னா, இந்த நோட் இமேஜை வச்சுக்கிட்டு நம்ம ரியாக்ட் ப்ராஜெக்டை பில்ட் பண்ண போகிறோம் இல்லையா. அதுக்கு நம்ம வந்து ஒரு ஒர்க்கிங் டைரக்டரியை வந்து தேர்ந்தெடுத்துக்கணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த நோட் அப்படின்ற இமேஜை வந்து பில்ட் ஆகும்போது நம்ம ஆப்ன்ற ஒரு டைரக்டரியை தேர்ந்தெடுத்துப்போம். அதனால் இங்கே ஒர்க் டேர் அப்படின்னு சொல்லி இந்த கீவேர்டுக்கு அப்புறம் நம்ம ஆப் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் கொடுத்துருவோம். இப்போ இந்த ஆப் ஃபோல்டர் தான் நமக்கு பில்டு பண்ண போகிற ஒரு ஃபோல்டர், சரிங்களா. இதில் தான் வந்து பில்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும். ஆக ஒர்க்கிங் டைரக்டரியை நம்ம செட் பண்ணியாச்சு. அடுத்த ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இந்த ஃப்ரண்ட் எண்டில் இருக்கக்கூடிய பேக்கேஜ் ஜேசன் அப்படின்ற ஃபைலை பார்க்குறோம். இதுக்குள்ளே தான் வந்து முக்கியமான டிபெண்டன்சிஸ்லாம் இருக்குது. அதாவது இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான முக்கியமான லைப்ரரிகள்லாம் இருக்குது. இதை எல்லாத்தையுமே வந்து நம்ம வச்சு தான் அந்த ரியாக்ட் ப்ராஜெக்டை பில்டு பண்ண போகிறோம். அதனால் நம்ம இந்த பேக்கேஜ் ஜேசன் ஃபைலை வந்து காப்பி பண்ணணும். ஆக நான் என்ன பண்ணுறேன், காப்பி package.json அப்படின்னு சொல்லி இந்த ஃபைல். அப்புறம் அதை வந்து எங்கே காப்பி பண்ண போகிறோன்னா இந்த ஆப் டைரக்டரியில் தான். அதனால் வந்து இந்த டைரக்டரியை வந்து நம்ம இங்கே வெறும் டாட் வச்சு குறிப்பிடலாம், டாட் ஸ்லாஷ் வச்சும் குறிப்பிடலாம், ஓகேங்களா. ஆக இந்த பேக்கேஜ் ஜேசன் இந்த ஃபைல் இந்த ஒரு நோட் 18 அப்படின்ற ஒரு இமேஜ் பில்ட் ஆகும்போது அங்கே அதுக்குள்ளே ஆப் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே வைக்கப்பட்டுரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இந்த பேக்கேஜ் ஜேசன் அப்படின்ற ஃபைலை வந்து வச்சு என்ன பண்ண போகிறோம், டிபெண்டன்சியெலாம் இன்ஸ்டால் பண்ணணும் இல்லையா, அதுக்குள்ளே இருக்கிறது தான். அதனால் வந்து இங்கே ரன் npm install இந்த கமாண்டை வந்து ரன் பண்ணி விட்டுரும். அப்போ என்ன ஆகும், இந்த பேக்கேஜ் ஜேசனுக்குள்ளே இருக்கிற எல்லா டிபெண்டன்சிஸும் நோட் மாடியூல்ஸ் அப்படின்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளே இந்த ஆப் ஃபோல்டரில் வந்துடும். இங்கே இருக்கிற மாதிரியே ஆப் ஃபோல்டருக்குள்ளே நோட் மாடியூல்ஸ் ஃபோல்டரில் அந்த டிபெண்டன்சிஸ் வந்துடும். இப்போது நம்ம பேக்கேஜ் ஜேசனை காப்பி பண்ணிட்டோம், டிபெண்டன்சிஸையும் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போது மீதி இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம காப்பி பண்ணணும். இந்த பப்ளிக் ஃபோல்டரு, எஸ்ஆர்சி ஃபோல்டரு, அதுக்குள்ளே இருக்கிற ஃபைல்ஸு, அப்புறம் வந்து இந்த பேக்கேஜ் லாக் ஜேசன், ரீட்மி, இதெல்லாமே இந்த ஃபைல்ஸ் எல்லாமே வந்து நம்ம காப்பி பண்ணணும் இந்த ஆப் டைரக்டரிக்குள்ளே. அதுக்கு நம்ம வந்து காப்பி அப்படின்ற இந்த கீவேர்ட் அதில் இந்த கரண்ட் ஃபோல்டருக்குள்ளே இருக்கிறது, இந்த டாக்கர் ஃபைல் எங்கே இருக்குது, ஃப்ரண்ட் அண்ட் ஃபோல்டரில் இருக்கு இல்லையா. அதனால் கரண்ட் ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த ஒர்க்கிங் டைரக்டரி எதுக்குள்ளே இருக்குது, ஆப் ஃபோல்டரில், அந்த ஒரு டைரக்டரிக்குள்ளே காப்பி பண்ணுறதுக்கு டாட் வச்சுட்றோம், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த கரண்ட் ஃபோல்டர்லேருந்து இமேஜோடைய ஒர்க்கிங் டைரக்டரிக்கு காப்பி ஆகிடுது. இப்போ அடுத்து நம்ம பண்ண போகிறது, நம்ம வந்து இந்த ஆப்பை வந்து பில்டு பண்ண போகிறோம், ரியாக்ட் ஆப்பை. அதுக்கு நீங்கள் ரன் பண்ண வேண்டியது ஒரு கமாண்டு. ஆக npm run build அப்படின்னு சொல்லி ஒரு கமாண்டை ரன் பண்ணி விடணும். இது என்ன பண்ணோம், உங்களுடைய இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே இருக்கிற டிபெண்டன்சிஸ், அப்புறம் உங்களுடைய சோர்ஸ் கோட் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் வச்சு பில்டு பண்ண ஆரம்பிக்கும். பில்டு பண்ண பிறகு உங்களுக்கு பில்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் உருவாகும். அதுக்குள்ளே உங்களுக்கு அந்த ரியாக்டோடைய அவுட்புட் ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கும், பில்டு அவுட்புட் ஃபைல்ஸ்லாம் இருக்கும். இப்போ பில்டு பண்ணி முடிச்சாச்சா. இது வரைக்கும் நம்ம பண்ணது என்னென்னா, நோடுங்கிற ஒரு இமேஜ் எடுத்துக்கிட்டு அதில் ஆப்ன்ற ஒர்க்கிங் டைரக்டரியை செட் பண்ணிட்டோம். பேக்கேஜ் ஜேசனை காப்பி பண்ணி இந்த ப்ராஜெக்ட்டுக்கான டிபெண்டன்சிஸ் எல்லாத்தையும் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். நோட் மாடியூல்ஸில் அது வந்துடுச்சு. அப்புறம் இந்த ப்ராஜெக்ட்டுக்கான ஃபைல்ஸ் எல்லாத்தையும் காப்பி பண்ணிட்டோம். இப்போது இந்த ரியாக்ட் ப்ராஜெக்டோடைய ப்ரொடக்ஷன் பில்டு எடுக்கிறதுக்காக npm run buildன்ற கமாண்டை ரன் பண்ணி அந்த அவுட்புட் எல்லாத்தையும் பில்டுன்ற ஃபோல்டரில் கொண்டு வந்துட்டோம். இது வரைக்கும் ஸ்டேஜ் 1. இப்போ அடுத்து நம்ம பண்ண போகிறது ஸ்டேஜ் 2. ஸ்டேஜ் 2ல் என்ஜின்எக்ஸ்ன்ற ஒரு இமேஜ் எடுத்துக்கிறோம். இது வந்து ஒரு வெப் சர்வர் சாஃப்ட்வேர். இதில் நம்ம வந்து இந்த பில்டோடைய அவுட்புட் எல்லாத்தையும் இந்த ஒரு பேத்தில் காப்பி பண்ணி போட்டுடுறோம். அதுக்கப்புறமா இந்த என்ஜின்எக்ஸ் சர்வர் ரன் ஆகும். அது 18ன்ற ஒரு போர்ட்டுக்கு ரன் ஆகிறதால அதை எக்ஸ்போஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 2 ஸ்டேஜாக நம்ம இந்த பில்டு வேலையை செய்கிறோம். இந்த மாதிரி பில்டை வந்து மல்டி ஸ்டேஜ் பில்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட கட்டங்களில், அதாவது ஸ்டேஜஸில் நீங்கள் ஒரு இமேஜஸை பில்டு பண்ணி கொண்டு வரலாம். இப்படி பண்ணுறதால தேவையில்லாத இமேஜோடைய சைஸ் வந்து கம்மியாக்கப்படுது, உங்களுடைய வேலையும் இன்னும் எளிமையாக்கப்படுது. அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம வந்து nginx அப்படின்ற ஒரு இமேஜ் ஃபைலை
எடுத்துக்கணும். ஆக இங்கே nginx அப்படின்ற அந்த சர்வர் சாஃப்ட்வேர் இமேஜ் பேயில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ nginx பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்பாச்சி மாதிரி இதுவும் வந்து ஒரு சர்வர் சாஃப்ட்வேர். இதோடைய ஒரு வேர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆல்பைன் அப்படின்ற ஒரு வெர்ஷன். இது வந்து ஒரு லைட் வெயிட்டான வெர்ஷன். அதனால் வந்து அவ்வளோ வந்து உங்களுக்கு ஃபைலோடைய சைஸ் பெருசாக இருக்காது. இதை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம ரியாக்ட் ஆப்போடைய அவுட்புட்டை சர்வ் பண்ண போகிறோம் ஒரு சர்வர் சாஃப்ட்வேரில். அந்த சர்வர் சாஃப்ட்வேர் பேர் என்னென்னா nginx. சரிங்களா? அதுக்கான இமேஜ் ஃபைலை இங்கே எடுத்துக்கிறோம். அடுத்தது நம்ம வந்து இப்போ பில்டு பண்ணிட்டோம். பில்டு பண்ண அவுட்புட்டில் எந்த ஒரு ஃபோல்டருக்குள்ளே இருக்கும்? ஆப் ஃபோல்டருக்குள்ளே இருக்கும். அந்த ஆப் ஃபோல்டர் எதுக்குள்ளே இருக்குது? இந்த நோட் அப்படின்ற ஒரு கண்டெய்னருக்குள்ளே இருக்கும். அதுக்குள்ளேருந்து தான் நம்ம எடுக்க போகிறோம். ஆனால் அதுலேருந்து எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இமேஜ் அதுக்குள்ளே ஒரு ஃபோல்டருக்குள்ளே நம்ம காப்பி பண்ண போகிறோம். ஏன்னா nginxக்குள்ளே தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் எண்ட்கான HTML JS ஃபைல்ஸ் எல்லாம் போட்டு வைப்போம். அதனால் நான் என்ன பண்ணுறேன், காப்பி பண்ண போகிறேன். இப்போ நோட் 18 அப்படின்ற இந்த இமேஜுக்குள்ளே ஆப் ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற ஃபைல்ஸை இந்த nginx அப்படின்ற இமேஜுக்குள்ளே காப்பி பண்ண போகிறேன். ஆக இங்கே காப்பி அப்படின்ற கீவேர்ட். அதுக்கடுத்து எங்கேருந்து காப்பி பண்ண போகிறேன்? இந்த நோட் 18 அப்படின்ற இமேஜ். அதை நீங்கள் எப்படி வந்து குறிப்பிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே இங்கே வந்து ஒரு அலைஸ் நேம் வச்சுருக்கீங்க பில்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு பேரை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆக நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃப்ரம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பயன்படுத்துகிறேன். அதில் வந்து நம்ம அந்த நேம் கொடுக்கலாம். பில்ட் அப்படின்னு வச்சுருக்கோம். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா பில்ட் அப்படின்ற பேரில் இந்த இமேஜோடைய அலைஸ் நேம் எடுத்துக்கிறோம். அதில் இருந்துக்கிட்டு எந்த ஒரு ஃபோல்டரில் நம்ம காப்பி பண்ண போகிறோம், அதுலேருந்து ஆப் ஃபோல்டரில் வச்சுருக்கோம். ஆப்பில் வந்து பில்டுன்னு ஒரு ஃபோல்டர் உருவாகும்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா இங்கே நம்ம npm run பில்டு கொடுத்தா பில்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டரு உருவாகும். அந்த ஒரு ஃபோல்டருக்குள்ளே தான் இந்த அவுட்புட்டை கொடுக்கும். ஆக நான் என்ன பண்ணுறேன், பில்ட் ஆப்பில் பில்ட் அப்படின்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளேருந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிக்கிறத எந்த ஒரு ஃபோல்டருக்குள்ளே போட போகிறேன்னா இந்த nginx உடைய கண்டெய்னருக்குள்ளே ஒரு ஃபோல்டரில் போட போகிறேன். அந்த ஃபோல்டர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யூசர் அப்படின்ற ஃபோல்டர், அதில் ஷேர்ன்ற ஃபோல்டர், அதுக்குள்ளே nginxன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதில் வந்து HTML அப்படின்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளே தான் நம்ம போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த nginx கண்டெய்னருக்குள்ளே இருக்கிற ஒரு பாத். அதில் வந்து இந்த ஒரு பில்ட் அப்படின்ற இமேஜிலேருந்து ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணிக்கும். இந்த ஒரு nginx கண்டெய்னருக்குள்ளே இருக்கிற இந்த ஃபோல்டரில் போட்டுடுறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மல்டி ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜ், இந்த பில்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜ். ஓகேங்களா? அது வரைக்கும் ஒரு கட்டம் முடிஞ்சது. அதுக்கு அடுத்து நம்ம வந்து அந்த அவுட்புட் ஃபைல்ஸை வேறு ஒரு கண்டெய்னரில் போடுறோம். nginxன்ற ஒரு கண்டெய்னரில் போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது இன்னொரு ஒரு ஸ்டேஜ். இந்த மாதிரி மல்டி ஸ்டேஜில் கூட உங்களுடைய டாக்கர் இமேஜை பில்டு பண்ணலாம். இப்போ அந்த மல்டி ஸ்டேஜ் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கட்டம் வரைக்கும் பில்டு பண்ணிடுறோம். இன்னொரு கட்டத்தில் ப்ரொடக்ஷனுக்கான ஃபைல்ஸை போட்டுடுறோம். அதை போட்ட பிறகு இந்த nginx அப்படின்ற இமேஜ் ரன் ஆச்சுன்னா, அது ஒரு கண்டெய்னராக ரன் ஆச்சுன்னா அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு போர்ட்டுக்கு அவுட்புட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கும். போர்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா 80 அப்படின்றது. சரிங்களா? அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது இங்கே expose 80 அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இப்படி கொடுத்தா தான் இந்த nginx உடைய அந்த கண்டெய்னரில் 80 அப்படின்ற போர்ட் வந்து அதை வந்து வெளிப்படுத்தும் அதோடைய அவுட்புட்டை. ஸோ இந்த 80 அப்படின்றத நான் இங்கே கொடுத்துட்டேன். ஃபைலை சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃப்ரண்ட் எண்டுக்கான டாக்கர் ஃபைலை வந்து நம்ம பயன்படுத்த போகிறோம். ஆக இதை வச்சுக்கிட்டு ஒரு இமேஜை பில்டு பண்ணி அந்த இமேஜை வந்து ஒரு கண்டெய்னராக ரன் பண்ண போகிறோம். அதுக்காக நான் டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே நம்மளுடைய டெர்மினலில் பார்த்தீங்கன்னா இங்கே பேக்கெண்ட் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மாங்கோன்னு ஒரு கண்டெய்னர், பேக்கெண்டுன்னு ஒரு கண்டெய்னர் ரன் ஆகிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் பேக்கெண்ட் வந்து ரன் ஆகும்போது MongoDBயோட கனெக்டடாக இருக்கும். சரிங்களா? இந்த டெர்மினலில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், புதுசாக ஒரு டெர்மினல் உருவாக்கிக்கிறேன். முதல்ல வந்து ஃப்ரண்ட் அண்ட் ஃபோல்டருக்குள்ளே நேவிகேட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே போய் பேத்தை வச்சுக்கலாம். இப்போது இந்த இடத்துல இமேஜை பில்டு பண்ணுறதுக்கான டாக்கர் கமாண்டை போடுறேன். டாக்கர் பில்டு பண்ண போகிற இமேஜோடைய பெயர் வந்து வைக்கிறதுக்காக டீன்ற ஆப்ஷன். இமேஜோடைய பெயர் வந்து MERN ஃப்ரண்ட் எண்ட். அப்புறம் அந்த இமேஜ் ஃபைல் எங்கே இருக்குன்னா இந்த ஃப்ரண்ட் எண்ட் ஃபோல்டருக்குள்ளே தான் இருக்குது இல்லையா? ஆக இந்த கரண்ட் ஃபோல்டரை இப்படி டாட் வச்சு கொடுக்குறேன். ஃப்ரண்ட் எண்ட் ஃபோல்டரில் தான் இருக்கும். அதனால் கரண்ட் ஃபோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு டாட் வச்சு காட்டுறேன். இப்போ என்ட்ரு கொடுத்தேன்னா இந்த இமேஜ் வந்து பில்ட் ஆக ஆரம்பிக்கும். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு எரர் வந்திருக்கு. என்னென்னா இந்த இடத்துல ஒரு வார்னிங், ஆஸ்ன்ற ஒரு கீவேர்ட் பயன்படுத்தியிருக்கோம். அது வந்து கேஸ் வந்து மேட்ச் ஆகலாம்னு சொல்லுது. கரெக்டு தான். நம்ம இங்கே வந்து லோவர் கேஸ் பயன்படுத்தியிருக்கோம். அப்பர் கேஸில் கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ கொடுத்துட்டு
திரும்பவும் அதே பேரில் வந்து நம்ம பில்டு பண்ண பார்க்கலாம். இதே கமாண்டை ரன் பண்ணுறேன், திரும்பவும் பில்ட் ஆகுது. இந்த தடவையும் மறுபடியும் எரர் வருது. என்னென்னு பார்ப்போம். இங்கே Nginx ஆல்பைன்னு கொடுத்துருக்கேன். இந்த ஆல்பைன் ஸ்பெல்லிங் வந்து தப்பு, அதையும் மாற்றிடலாம், மன்னிச்சிருங்க. ஆல்பைனுக்கு வந்து ஹெச் வராது. ஸோ ஆல்பைன் ALPINE, ஓகேங்களா? சரி, மறுபடியும் இதே இமேஜை பில்டு பண்ணுவோம் இந்த கமாண்ட் வச்சு. ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் இமேஜ் வந்து பில்ட் ஆக ஆரம்பிக்குது. இந்த பில்டு வந்து போய்கிட்டு இருக்கு, கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த ஒவ்வொரு ஸ்டெப்பும் நடக்குது. ஒர்க்கிங் டைரக்டரி வைக்கிது, அப்புறம் பேக்கேஜஸை காப்பி பண்ணுது, அப்புறம் npm install அப்படின்ற கமாண்ட் ரன் ஆகுது. இப்போ இது ரன் ஆகும்போது என்ன நடக்கும்? டிபெண்டன்சிலாம் வரும். அடுத்து வந்து என்ன நடக்கும்? நம்ம npm run build அப்படின்ற ஒரு கமாண்ட் கொடுத்தோம், அதுவும் ரன் ஆகி அவுட்புட்டை கொடுக்கும். அதெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா அவுட்புட் நம்மளுக்கு வந்துடும். எனக்கு தெரிஞ்சு இது சீக்கிரமாகவே முடிய வாய்ப்பு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக இப்போ இமேஜ் வந்து பில்ட் ஆகிருச்சு. பார்த்தீங்கன்னா இங்கே அதாவது npm run பில்ட் ஆகிருக்கு. அப்புறம் அந்த நோட் இமேஜிலேருந்து ஃபைல்ஸை காப்பி பண்ணி இந்த Nginx இமேஜ் கண்டெய்னருக்குள்ளே போட்டிருக்கு அவுட்புட்டை. அப்புறம் அதை வந்து இமேஜை எக்ஸ்போர்ட் பண்ணிடுச்சு. இப்போ நீங்கள் போய்ட்டு வந்து டாக்கர் இமேஜஸில் போய் பார்த்தீங்கன்னா டாக்கர் டெஸ்க்டாப்பில் இங்கே MERN front-endன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, ஒரு இமேஜ். இதுதான் நம்மளுடைய அந்த இமேஜ். இப்போ இதை ரன் பண்ண போகிறோம். இதை ரன் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிக்கிறேன். இதுக்கான ஒரு கமாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே டாக்கர் அப்படின்ற கமாண்ட், அதில் வந்து ரன்ன்ற கமாண்ட். போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 80 அப்படின்ற ஒரு போர்ட்டில் வந்து இது வந்து அவுட்புட்டை கொடுக்கும்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இங்கே விண்டோவில் வந்து நம்ம அதே போர்ட்டை வந்து மேப் பண்ண முடியாது. ஏன்னா 80ன்றது வந்து ரொம்பவே செக்யூர்டான ஒரு போர்ட், அதை வந்து ஈஸியாக விண்டோஸ் கொடுத்துறாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா வேறு ஒரு போர்ட்டுக்கு தான் வந்து அதை மேப் பண்ண போகிறோம். ஆக இங்கே போர்ட் ஆப்ஷனுக்கு P அப்படின்னு ஆப்ஷன் கொடுக்குறேன். அதில் 8000 அப்படின்ற ஒரு போர்ட்டை இந்த 80ன்ற டாக்கர் கண்டெய்னர் போர்ட்டுக்கு மேப் பண்ணிடுறேன். இதில் வந்து என்ன இமேஜை வந்து நம்ம பயன்படுத்த போகிறோம், ரன் பண்ண போகிறோம்னா இந்த ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்ற இமேஜ் தான். இதில் முக்கியமாக வந்து நீங்கள் நேம் கூட கொடுத்துக்கலாம். அதனால் அந்த கண்டெய்னருக்கு வந்து நேம் வந்து என்ன கொடுக்க போகிறீங்கன்னா வெறும் ஃப்ரண்ட் எண்டுன்னு கொடுத்துப்போம். கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்கலாம். சரிங்க, இந்த இடத்துல வந்து நம்ம நேமுக்கு வந்து 2 ஐஃபோன் கொடுக்கணும். இப்போ என்ட்ரு கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா Nginx சர்வர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதாவது வந்து அவுட்புட் கொடுத்துட்ருக்கு. நம்ம போய் கண்டெய்னர்ஸ் அப்படின்ற மெனுவில் போய் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்ற பேரில் ஒரு கண்டெய்னர் இருக்குது. அது வந்து அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா 80ன்ற போர்ட்டில் வந்து கொடுத்துட்ருக்கு. நம்ம அதை வந்து 8000ன்னு சொல்லிட்டு நம்ம கம்ப்யூட்டரில் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ போயிட்டு நான் வந்து லோக்கல் ஹோஸ்ட் 8000 சொல்லிவிட்டு இந்த ஒரு அட்ரஸில் என்ட்ரு கொடுத்தேன்னா ஆக்சஸ் பண்ணேன்னா பாருங்கள், சிம்பிள் MERN எக்ஸாம்பிள்னு சொல்லிட்டு ஒன்று எட்டிங் தட்டு ரியாக்ட் ப்ராஜெக்டோடைய அவுட்புட் தெரியுது. இதில் பார்த்தீங்கன்னா ஐட்டம்ஸ் அப்படின்ற லிஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு டெஸ்ட் ரெஸ்பான்ஸ்னு ஒரு ஐட்டம் தெரியுது. இது ஏன்னா நம்ம இங்கே வந்து நம்மளுடைய டேட்டா பேஸில் இந்த மாதிரி ஒரு ஐட்டம் வந்து உள்ளே வச்சுருக்கோம் ஏற்கனவே, அதனால் இங்கே தெரியுது. இப்போ புது ஐட்டம் நம்ம வந்து ஆட் பண்ணோம்னா அதுக்கான API ரிக்வெஸ்ட் போகும். முதல்ல வந்து இந்த ஐட்டம்க்கான API ரிக்வெஸ்ட் எப்படி வருதுன்றதை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்கள் நெட்வொர்க் டேப் ஓப்பன் பண்ணணும். ஆக வந்து மோர் டூல்ஸில் வந்து டெவலப்பர் டூல்ஸ், அதில் வந்து நெட்வொர்க் டேப். இதில் ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு API ரிக்வெஸ்ட் போகுது பாருங்கள். இது என்ன அட்ரஸ்க்கு போகுது பார்த்தீங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட் 5000, அதாவது நம்மளுடைய பேக்எண்ட் போர்ட்டு. பேக்எண்ட் வந்து இந்த அட்ரஸில் தான் ரன் ஆகுது, ஓகேங்களா? அதுக்கு வந்து API ரிக்வெஸ்ட் அனுப்புது. அதில் வந்து அதுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும், இந்த JSON ரெஸ்பான்ஸ். அப்படி தான் வந்து இந்த டெஸ்ட் ரெஸ்பான்ஸ் வந்து தெரியுது. இப்போ நம்ம வந்து ஒரு ஐட்டம் ஆட் பண்ணால் இன்னொரு ரிக்வெஸ்ட் வந்து இங்கே போகும். அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல வெல்கம் டு JVL கோட் அப்படின்னு சொல்லி நான் வந்து இங்கே மாதிரி ஒரு ஐட்டம் டெக்ஸ்ட்டை கொடுத்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணேன்னா அதுக்கான API ரிக்வெஸ்ட் போகுது, போஸ்ட் ரிக்வெஸ்ட். அது இந்த அட்ரஸ்க்கு போகுது. பேலோடில் வந்து நேம் வேல்யூ அனுப்புகிறோம். போயிட்டு அது ரெஸ்பான்ஸ் கொண்டு வருது. கொண்டு வந்த ரெஸ்பான்ஸை நம்ம இங்கே லிஸ்ட்டில் காட்டுறோம். டேட்டா பேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா இருக்கும். ரிஃப்ரெஷ் கொடுக்குறேன், பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலி 3 கண்டெய்னர்ஸ் இங்கே ரன் ஆகுது. ஒன்று மாங்கோ கண்டெய்னர், MongoDB டேட்டா பேஸ்க்கு. இன்னொன்று பேக்எண்ட் கண்டெய்னர், அதாவது பேக்எண்ட் சர்வருக்கு. ஃப்ரண்ட் எண்ட்
ரியாக்டுக்காக. ஸோ மொத்தத்தில் இந்த MERN ப்ராஜெக்ட்டுக்கான அவுட்புட்டை தான் இங்கே நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. மொத்தத்தில் ஒரு MERN ஸ்டாக் ப்ராஜெக்டை நீங்கள் டாக்கரைஸ் பண்ணும்போது என்னென்ன ஸ்டெப்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும், அதில் என்னென்ன பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கும், அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் இப்போ தெரிஞ்சிருப்பீங்க. சரி, இப்போ இதெல்லாமே நல்லா தான் வேலை செய்யுது. இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் எல்லா கண்டெய்னரையும் நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். எல்லாமே நின்று போச்சு. இப்போ நான் திரும்பவும் நான் ரன் பண்ணணும்னு நினச்சேன்னா நான் இங்கே கமாண்டில் இந்த மாதிரி முக்கியமான தகவலை கொடுக்கணும். அப்படி ரன் பண்ணும்போது நான் நெட்வொர்க்குள்ளேயும் சேர்க்கணும் அந்த கண்டெய்னர்களை. உதாரணத்துக்கு பேக்எண்ட் அப்படின்ற கண்டெய்னர் இந்த MERN நெட்வொர்க் அப்படின்ற நெட்வொர்க்குள்ளே சேர்க்கணும். அது மட்டும் இல்லாமல் போர்ட்டை மேப் பண்ணணும். இந்த மாதிரி இவ்வளோ நீளமான ஒரு கமாண்டை நான் ஒரு டெர்மினல் இப்படி என்ட்ரு கொடுத்தேன்னா தான் அந்த கண்டெய்னர் ரன் ஆகும். அப்புறம் மாங்கோ கண்டெய்னர் ரன் ஆனால் தான் இந்த கண்டெய்னர் ஒழுங்காக ரன் ஆகும். இல்லைனா எரர் நின்று போயிடும். இதை நீங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கீங்க. அப்போ எந்த கண்டெய்னர் முதல்ல ரன் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கண்டெய்னர் கமாண்ட் மூலமாக ரன் பண்ணுறோன்றதால ஏற்கனவே இருக்கிறத டெலீட் பண்ணால் தான் ரன் ஆகும். இல்லைனா ரன் ஆகாது. வேறு இந்த ஒரு பிரச்சனை இருக்குது. சரி, இதே மாதிரி தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃப்ரண்ட் எண்டும் அதே மாதிரி தான். ஃப்ரண்ட் எண்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் திரும்ப ரன் பண்ணும் போதும் அந்த கண்டெய்னருக்குன்னு சொல்லிவிட்டு நான் ஒரு போர்ட்டை மேப் பண்ண வேண்டியது இருக்குது. ரன் பண்ணாலும் நான் அந்த ஏற்கனவே இருக்க கண்டெய்னர் டெலீட் பண்ணால் தான் என்னால் கமாண்டை ரன் பண்ண முடியும். இல்லைனா ரன் பண்ண முடியாது. சரி, இது மட்டும்தானா அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய டேட்டாபேஸுக்கும் அதே மாதிரி தான். டேட்டாபேஸுக்கும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நீளமான கமாண்ட் மாங்கோன்ற ஒரு பேரில் கண்டெய்னர் என்ன ஆகுது, அதையும் நான் நெட்வொர்க்கில் சேர்க்கணும், MERN நெட்வொர்க்கில். அப்புறம் போர்ட்டையும் மேப் பண்ணணும். இது மட்டுமான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே இதுக்கான கண்டெய்னர் வச்சுக்கிறதால என்ட்ரு கொடுத்தாலும் அது ரன் ஆகாது. ஏற்கனவே கண்டெய்னர் இருக்குல்ல, அதெல்லாம் டெலீட் பண்ணால் தான் ரன் ஆகும். இந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் இருக்கிறதால என்ன ஆகும், ஒவ்வொரு வாட்டியும் நான் தனித்தனி டெர்மினலில் போய் இந்த கமாண்டெல்லாம் சரியாக கொடுத்து ரன் பண்ணுறதுங்கிறது தேவையில்லாத சிரமத்தை நானே உருவாக்கிக்கிற மாதிரி இருக்குது இல்லையா. இந்த சிரமத்தை போக்குறதுக்கு ஈஸியாக கண்டெய்னரை ரன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழி ஒன்று இருக்குது. அதுதான் டாக்கர் கம்போஸ். அதை பற்றி தான் நீங்கள் அடுத்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. டாக்கர் கம்போஸ் அப்படிங்கிறது ஒரு டாக்கருக்குள்ளே இருக்க ஒரு சிறப்பான அம்சம். இதன் மூலமாக ஒன்றுக்கும் மேற்பட்ட கண்டெய்னர்களை நம்ம ஒரே நேரத்தில் ரன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கண்டெய்னர்களையும் சில நெட்வொர்க்குள்ளே சேர்க்க வேண்டியதாக இருக்கும். அந்த நெட்வொர்க் வேலையை செய்கிறதையும் ரொம்ப எளிமையாக முடிச்சிட முடியும். கான்ஃபிகரேஷன்ஸ், அப்புறம் ஒரு கண்டெய்னர் எப்போ முதல்ல ரன் ஆகணும், அதுக்கப்புறம் அடுத்து எந்த கண்டெய்னர் ரன் ஆகணுன்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த டாக்கர் கம்போஸ் மூலமாக எளிமையாக பண்ணுறதால இனிமேல் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட கண்டெய்னர்களை ரன் பண்ணுறதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஸோ இப்போ நம்ம இந்த MERN ப்ராஜெக்ட்டுக்கு கிட்டத்தட்ட 3 கண்டெய்னர்களை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த 3 கண்டெய்னர்களுக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம தனித்தனி கமாண்டுகளை வச்சு தான் ரன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்படி பண்ணாமல் டாக்கர் கம்போஸ்ன்ற ஒரு சிறப்பான முறையை வச்சுக்கிட்டு எப்படி அதை எளிமையாக்குறதுன்றதை பார்க்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டாக்கர் கம்போஸை உருவாக்குறதுக்கு முதல்ல இந்த ஃபோல்டர் இருக்கு இல்லையா, இந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டர். இந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டரில் பார்த்திங்கன்னா பேக்எண்ட் ஃபோல்டர் இருக்குது, ஃப்ரண்ட் எண்ட் ஃபோல்டர் இருக்குது. இதில் என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு புது ஃபைல் ஒன்று உருவாக்க போகிறோம். docker-compose. அதோடைய எக்ஸ்டென்ஷன் எப்படி இருக்கணும்னா YAML. ஓகேங்களா, இது YAML ஃபைல்னு சொல்லுவாங்க, YAML ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம இந்த கண்டெய்னர்களில் நம்ம என்னென்ன கான்ஃபிகரேஷன்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் கொடுத்துக்கலாம் YAML ஃபார்மேட்டில். YAML ஃபார்மேட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட நீங்கள் பைத்தானில் எப்படி கோடை இன்டென்டேஷனோடு கொடுப்பீங்க அந்த மாதிரி தான் இருக்கும். சரி, இப்போ நம்ம இந்த டாக்கர் கம்போஸ் எப்படி உருவாக்க போகிறோன்னு பார்க்கலாம். முதல்ல இங்கே வேர்ஷன் அப்படின்ற ஒரு கான்ஃபிகரேஷன் கொடுக்குறேன். இது இந்த டாக்கர் கம்போஸோடைய இந்த ஃபைல், இந்த ப்ராஜெக்ட்டுக்கான டாக்கர் கம்போஸோடைய வேர்ஷன் என்னன்றதை குறிக்குது. நான் 3 அப்படின்னு கொடுத்துக்கிறேன், ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவை. அடுத்து இதுக்கு கீழே நம்ம ஒன்றுக்கு மேற்பட்ட கண்டெய்னர்களை உருவாக்க போகிறோம். ஒவ்வொரு கண்டெய்னரையும் இந்த டாக்கர் கம்போஸில் சர்வீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன், இங்கே சர்வீசஸ் அப்படின்ற ஒரு கான்ஃபிகரேஷனை உருவாக்கணும். முதல்ல பேக் எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வீஸ் உருவாக்குறோம். ஓகேங்களா, இது எதுக்கு, நம்மளுடைய இந்த பேக் எண்ட் சர்வருக்காக உருவாக்குறோம். நீங்கள் இங்கே கண்டெய்னர் பேர் பேக்எண்ட்னு வச்சிங்க, அதனால தான் நான் இங்கேயும் அதே பேர் வைக்கிறேன்னு நினைக்காதீங்க. இங்கே நீங்கள் உருவாக்கின கண்டெய்னர்லாம் நீங்கள் எதையும் எடுத்துக்க வேண்டாம். இங்கே இருக்கிற எல்லாத்தையும் டெலீட் பண்ணிங்க. இதுமாரி இது தேவைப்படாது. நீங்கள் என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம் இங்கே சர்வீஸ் பேராக. இந்த டாக்கர் கம்போஸ் ஒரு தனி கண்டெய்னராக உருவாக்கும். சரிங்களா, ஆக இங்கே பேக்எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டெய்னர் பேர். இந்த பேக்எண்ட் கண்டெய்னர்
கீழே தான் நம்ம வந்து இந்த கண்டெய்னர் எந்த ஒரு இமேஜ்லேருந்து உருவாக்கப்படணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம கொடுப்போம். இப்போ இந்த பேக்கெண்ட் கண்டெய்னர் வந்து உருவாக்க போகுது. அதுக்கு முக்கியமாக தேவை அந்த கண்டெய்னருக்கான இமேஜ் ஃபைல். அது எங்கே இருக்குது? இந்த பேக்கெண்ட் அப்படின்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளே இங்கே இருக்குது, டாக்கர் ஃபைலாக. ஓகேங்களா? அதை வந்து நீங்கள் கொடுக்கணும், அந்த பேத்தை வந்து கொடுக்கணும். எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, இந்த பேக்கெண்ட் அப்படின்ற கான்ஃபிகரேஷன் கீழே பில்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிகரேஷன், அதில் வந்து கான்டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு கான்ஃபிகரேஷன். இந்த கான்ஃபிகரேஷனில் அந்த பேத்தை கொடுக்கலாம். பேத் என்னென்னா, இப்போ இந்த டாக்கர் கம்போஸ் ஃபைல் எங்கே இருக்குது? இந்த ஃபோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா MERN டாக்கர் அப்படின்ற ஃபோல்டர். இதில் /backend அப்படின்னு கொடுத்தா அதுக்குள்ளே அந்த டாக்கர் ஃபைல் இருக்குது. ஓகேங்களா? அப்போ நீங்கள் கான்டெக்ஸ்ட் எப்படி கொடுக்கணுன்னா ./backend அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ அந்த பேக்கெண்ட் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே போனால் அந்த டாக்கர் ஃபைலை கண்டுபிடிச்சிக்கும். அதில் வந்து பில்டு பண்ணி இந்த கண்டெய்னர் ரன் ஆகும். இதுதான் விஷயம். இப்போது இமேஜ் பில்ட் பண்ணி கண்டெய்னர் ரன் பண்ணுற விஷயத்த பண்ணிட்டோம். ஆனால் இந்த கண்டெய்னருக்கு கீழே இன்னும் முக்கியமான சில விஷயங்கள் கொடுக்கணும். நம்ம வந்து இந்த பேக்கெண்ட் கண்டெய்னரை வந்து ரன் பண்ணும் போது என்னென்ன கான்ஃபிகரேஷன் கொடுத்தோன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். முதல்ல வந்து நம்ம போர்ட்டை வந்து மேப் பண்ண வேண்டியதாக இருக்கும். போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டெய்னர் 5000 அப்படின்னு இருக்குது. அந்த 5000 அப்படின்ற போர்ட்டை நம்மளுடைய லோக்கல் ஹோஸ்ட், அதாவது நம்ம கம்ப்யூட்டருடைய 5000 போர்ட்டுக்கு மேப் பண்ணுவோம். இந்த விஷயத்தையும் நீங்கள் இங்கேயே செய்யலாம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல வந்து போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃபிகரேஷன், அதில் அந்த போர்ட்டுக்கான வேல்யூவை இந்த மாதிரி ஹைஃபன் கொடுத்து 5000 அப்படின்ற போர்ட்டுக்கு மேப் பண்ணிடுறோம். ஓகேங்களா? இது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம், இந்த பேக்கெண்ட் கண்டெய்னர் ரன் பண்ணும்போது MERN நெட்வொர்க் அப்படின்ற ஒரு நெட்வொர்க்குள்ளே சேர்த்தோம் இல்லையா? அப்போது MERN நெட்வொர்க்குன்ற ஒரு நெட்வொர்க்கை நம்ம உருவாக்கணும். அந்த நெட்வொர்க்கை உருவாக்குறதுக்கான கமாண்டு கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். பார்த்தீங்கன்னா டாக்கர் நெட்வொர்க் கிரியேட் MERN நெட்வொர்க். ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம பண்ணோம். ஆனால் இங்கே வந்து அந்த டாக்கர் கம்போஸில் அந்த மாதிரிலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இந்த இடத்துலையே அந்த நெட்வொர்க்கை உருவாக்குறதுக்கான வேலையை பண்ணலாம். ஆக நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல சர்வீசஸ்க்கு நேராக கீழே நெட்வொர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிகரேஷன், அதுக்கு கீழே MERN நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி ஒரு நெட்வொர்க்கை உருவாக்குறேன். ஓகேங்களா? இங்கே உருவாக்குனீங்கனாலே போதும். இது ஏற்கனவே இருந்துச்சுன்னா அந்த நெட்வொர்க் அப்படியே பயன்படுத்திக்கும். அப்படி இல்லைன்னா அது புதுசாக உருவாக்கி கொடுத்துரும். இதுதான் இந்த கான்ஃபிகரேஷனுடைய வேலை. இப்போ இந்த நெட்வொர்க்கில் தான் இந்த பேக்கெண்ட் அப்படின்ற சர்வீஸை சேர்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது இந்த இடத்துல நெட்வொர்க்ஸ் அப்படின்ற ஒரு கான்ஃபிகரேஷன், அதுக்கு கீழே ஹைஃபன் கொடுத்து இந்த MERN நெட்வொர்க் அப்படின்ற நெட்வொர்க் பேரை கொடுத்துருங்க. இப்போ அந்த பேக்கெண்ட் சர்வீஸ் இந்த MERN நெட்வொர்க்குள்ளே சேர்க்கப்பட்டுரும். இது வரைக்கும் நீங்கள் பேக்கெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கான்ஃபிகர் பண்ணிட்டீங்க, அவ்வளோதான். அடுத்து ஃப்ரண்ட் எண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஃப்ரண்ட் எண்டும் ஒரு சர்வீசஸ். ஓகேங்களா? சர்வீஸ், அதனால் சர்வீசஸ் கீழே தான் அது வரணும். அதனால் இங்கே இந்த இடத்துல ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சர்வீஸ் பேரை வைக்கிறேன். நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஃப்ரண்ட் எண்ட் வைக்கலாம், இல்லை ரியாக்ட் ஆப்னு கூட வைக்கலாம், இந்த மாதிரி எது வேணாலும் வச்சுக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இதுக்கடுத்து பில்டு அப்படின்ற ஒரு கான்ஃபிகரேஷன். ஏன்னா வந்து ஃப்ரண்ட் எண்ட் வந்து பில்டு பண்ணணும் இல்லையா? பில்டு பண்ணி ஒரு இமேஜ் ஃபைல்லேருந்து பில்ட் ஆகி கண்டெய்னராக ரன் ஆகணும். அந்த ஒரு பேத்தை தான் நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். இங்கே கொடுத்த மாதிரி பில்டு கான்டெக்ஸ்ட். ஆக பில்டு கீழே கான்டெக்ஸ்ட், அந்த இமேஜ் ஃபைல் எங்கே இருக்குதுன்னா ./frontend ஃபோல்டர். அடுத்து இந்த ஃப்ரண்ட் எண்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட போர்ட்டில் வந்து ரன் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஆக இந்த ஃப்ரண்ட் எண்டை நம்ம கண்டெய்னர் ரன் பண்ணும்போது என்னென்னு கொடுத்துருந்தோம், அது வந்து 18 போர்ட்டுக்கு ரன் ஆகும் அந்த கண்டெய்னர். நம்ம கம்ப்யூட்டருடைய 8000 போர்ட்டை வந்து அதுக்கு மேப் பண்ணிக்கிறோம். அந்த விஷயத்தை இங்கே கொடுக்கறதுக்கு முதல்ல வந்து போர்ட்ஸ் அப்படின்ற கான்ஃபிகரேஷன், அதுக்கு கீழே அந்த போர்ட்டை மேப் பண்ணுற இந்த ஸ்ட்ரிங்கை கொடுக்கணும். ஆக இந்த இடத்துல வந்து 8018 போர்ட்டுக்கு மேப் பண்ணிக்கிறோம். அடுத்து இந்த ஃப்ரண்ட் எண்ட் வந்து நம்மளுடைய நெட்வொர்க்குள்ளே சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. இருந்தாலும் நீங்கள் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேர்த்துக்கலாம் இந்த ஒரு கான்ஃபிகரேஷன் கொடுத்து. மற்றபடி இதுக்கு எதுவும் சம்மந்தம் கிடையாது, நெட்வொர்க்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஏன்னா ஃப்ரண்ட் எண்ட் வந்து ப்ரௌசரில் ரன் ஆகுது, பிரச்சனை இல்லை. இப்போ அடுத்து மூணாவது முக்கியமான விஷயம், இந்த பேக் எண்டுக்கு தேவைப்படுற ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா MongoDB. அதனால் நான் என்ன பண்ணுறேன், Mongo அப்படின்ற பேரில் இங்கே ஒரு சர்வீஸ் உருவாக்குறேன்.
இந்த சர்வீஸ் கீழே நம்ம கொடுக்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் ஃபைலோடைய பாத். இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பில்டுன்னு ஏன் கொடுத்தோம்னா இதுக்கு முன்னாடி நம்ம பில்டு பண்ணுறதுக்கான ஒரு ஃபைலை வச்சுருக்கோம், டாக்கர் ஃபைலை. ஆனால் மாங்கோன்ற இமேஜ் வந்து ஏற்கனவே இருக்குன்றதால நேரடியாக அந்த இமேஜ் பேரை நீங்கள் கொடுக்கலாம். எப்படின்னா இங்கே இமேஜ் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு கான்ஃபிகரேஷன், அதில் வந்து அந்த இமேஜ் பேரை இப்படி கொடுக்கலாம், மாங்கோ லேட்டஸ்ட் அப்படின்னு சொல்லி. ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இந்த மாதிரி ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா மாங்கோ டிபியை வந்து ரன் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி மாங்கோ அப்படின்ற இமேஜ் பேரை நம்ம கொடுத்துருந்தோம் நேரடியாக. அதே தான் இங்கேயே நம்ம பண்ணுறோம். அடுத்து இப்போ நம்மளுடைய பேக்கெண்ட் வந்து இந்த மாங்கோ டிபியை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அது வந்து இந்த ஒரு MERN நெட்வொர்க்குள்ளே சேர்க்க பண்ணணும். அப்போ இந்த மாங்கோவில் வந்து நம்ம நெட்வொர்க் சொல்லிவிட்டு இந்த MERN நெட்வொர்க் கான்ஃபிகரேஷனை சேர்க்கணும். அதனால் இங்கே இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணி இங்கே இப்படி சேர்த்துடுறேன். இப்போ இதுவும் சேர்ந்துருச்சு. ஓகேங்களா? அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சுது. இப்போ நம்ம பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இந்த டாக்கர் கம்போஸ் ஃபைலை வந்து ரன் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஸ்க்ரீன் கிளியர் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு பாத்தில் தான் வந்து இந்த ஒரு ஃபைல் இருக்குது. சரிங்களா? இப்போ நான் ரன் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா டாக்கர் கம்போஸ் அப்படின்ற ஒரு கமாண்டை வந்து பயன்படுத்தணும். டாக்கர் கம்போஸ் அப்புறம் அப் அப்படின்ற ஒரு கமாண்ட். இது கொடுத்தா தான் இந்த ஃபைலில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர்ஸை உருவாக்கும். பேக் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் அப்புறம் மாங்கோன்னு சொல்லிட்டு அப்புறம் அந்தந்த கண்டெய்னர் உருவாக்குறதுக்கு இமேஜ் ஃபைல் இந்த கான்ஃபிகரேஷன் எல்லாத்தையும் எடுத்துக்கும். இப்போது நம்ம இந்த கமாண்டை கொடுத்து என்ட்ரு கொடுத்தா ரன் ஆகும்னு பார்த்தா நம்மளுக்கு YAML ஃபைலோடைய எரர் வருது. என்ன சொல்லுதுன்னா ஃபவுண்ட் கேரக்டர் தட் கேனாட் ஸ்டார்ட் எனி டோக்கன் அப்படி. இது ஏன் அப்படின்னா நம்ம வந்து இங்கே டேப் வந்து பயன்படுத்தியிருக்கோம். டேப் சைஸ் வந்து 4 அப்படின்னு இருக்குது. அதனால் இப்படி கொடுக்கக்கூடாது. YAML ஃபைலை பொறுத்த வரைக்கும் 2 ஸ்பேசஸ் தான் இருக்கும் ஒவ்வொரு லெவலுக்கும். ஓகேங்களா? ஆக இங்கே முதல் லெவலுக்கு வந்து நம்ம 2 ஸ்பேசஸ் வந்து கொடுக்கல. இதுக்கெல்லாம் 2 ஸ்பேசஸ் இல்லை. மீதி இருக்கிறதுக்கெலாம் பார்த்திங்கன்னா 4 ஸ்பேசஸ் இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் தப்பு. ஓகேங்களா? அதனால் நான் என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே டேப் சைஸ் வந்து யூஸிங் ஸ்பேசஸ் 2 அப்படின்னு வச்சுருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிறதுக்கெலாம் வந்து 2 ஸ்பேசஸ் வந்திருக்கும். ஆனால் இந்த முதல் லெவலில் இருக்கிறதுக்கு மட்டும் ஸ்பேசஸ் இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம், இது எல்லாத்தையும் இப்படி வந்து செலக்ட் பண்ணிவிட்டு டேப் கொடுக்குறோம். டேப் கொடுத்தா 2 ஸ்பேசஸ் தள்ளி வந்திருக்கும். ஓகேங்களா? இதுதான் இங்கே விஷயம். இப்போ நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணிங்கன்னா இந்த YAML ஃபைல் ரன் ஆகும். ஓகேங்களா? இது நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரன் ஆகலை இந்த மாதிரி ஒரு எரர் வருதுனாலே அது இந்த ஸ்பேசஸ் இஷ்யூ தான். ஓகேங்களா? போயிட்டு வந்து திரும்ப டாக்கர் கம்போஸ் அப் கொடுங்க. பார்த்தீங்கன்னா இந்த தடவை வேறு ஒரு எரர் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா YAML ஃபைல் எரர் கிடையாது. இது வந்து இந்த டாக்கர் கம்போஸ் ஃபைலோடைய எரர். இது என்ன சொல்லுதுன்னா இந்த நெட்வொர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிகரேஷன் கொடுத்தீங்க, அது வந்து ஒரு மேப்பிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா இந்த MERN நெட்வொர்க் அப்படின்னு இருக்குல்ல, அந்த MERN நெட்வொர்க் எப்படிப்பட்ட ஒரு நெட்வொர்க் அப்படின்ற ஒரு முக்கியமான தகவல் வந்து நம்ம கொடுக்கணும். அதுக்கான விஷயத்தை தான் இது கொடுக்க சொல்லுது. ஆக இங்கே வந்து இந்த நெட்வொர்க்ஸ் அப்படின்றது கீழே MERN வெட் இருக்குல்ல, அது வந்து ஒரு கான்ஃபிகரேஷன். ஓகேங்களா? அந்த கான்ஃபிகரேஷன் கீழே டிரைவர் அப்படின்ற ஒரு கான்ஃபிகரேஷன் கொடுக்கணும். அந்த கான்ஃபிகரேஷனுக்கான வேல்யூ என்னென்னா பிரிட்ஜ். இப்போ பிரிட்ஜுங்கிறது வந்து ஒரு விதமான நெட்வொர்க். டாக்கரையும் நம்ம கம்ப்யூட்டரையும் கனெக்ட் பண்ணுறதுக்கான நெட்வொர்க். ஸோ இந்த ஒரு நெட்வொர்க் தான் வந்து MERN நெட்வொர்க் அப்படின்ற ஒரு முக்கியமான கான்ஃபிகரேஷன் நான் கொடுத்துறேன். இப்போ இது கொடுத்துட்ட பிறகு இப்போ திரும்பவும் போய் நான் டாக்கர் கம்போஸ் அப் கொடுத்தா இந்த தடவை பாருங்கள் நமக்கு பில்ட் ஆகுது. டாக்கர் கம்போஸ் வந்து எல்லாத்தையும் பில்டு பண்ணுது. இந்த பில்டு முடிஞ்சு உங்களுக்கு கண்டெய்னர் எல்லாமே அதுவே ரன் பண்ணி விட்டுரும். ரன் பண்ணி முடித்த பிறகு இப்போ நீங்கள் போய்ட்டு வந்து கண்டெய்னர்ஸ் டேப்பில் போய் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டெய்னர்ஸில் MERN டாக்கர்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கண்டெய்னர் தான் ரன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த MERN டாக்கர் அப்படின்ற கண்டெய்னர் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டாக்கர் கம்போஸ் ஃபைல் வந்து MERN டாக்கர்ன்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளே இருக்கிறதால அது இங்கே MERN டாக்கர்னு கண்டெய்னர் பேர் வச்சிச்சு. அதோட இது வந்து ஒரே ஒரு கண்டெய்னர் கிடையாது. இதுக்குள்ளே 3 கண்டெய்னர்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் 1, மாங்கோ 1, பேக் அண்ட் 1 சொல்லிட்டு இது மூணுமே என்ன கண்டெய்னர்ன்றது உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிட்ருக்கோம். ஃப்ரண்ட் அண்ட் வந்து ரியாக்ட் ஆப்பு, அது வந்து 8000 போர்ட்டில் ரன் ஆகுது. மாங்கோ 1 வந்து மாங்கோ டிபிக்கு ஆகுனது. ஆனால் அது இமேஜ் தான் இருக்கே தவிர அதுக்கான போர்ட் வந்து இல்லைன்னு பாருங்கள். நீங்கள் பாருங்கள் போர்ட்டே கொடுக்கல அப்படின்றதால அப்புறமா வந்து பேக் எண்ட் வந்து பார்த்திங்கன்னா 5000 போர்ட்டில் ரன் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்கர் கம்போஸ் வந்து அதுவே வந்து ஒரு கண்டெய்னர் பேர் வச்சு அதுக்குள்ளே 3 கண்டெய்னர் வந்து உருவாக்கி இந்த மாதிரி கான்ஃபிகரேஷன் எல்லாத்தையுமே அதுவே வச்சிருச்சு. சரி, இப்போ இதை உருவாக்கிட்டோம். நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியும். எப்படின்னா நீங்கள் அதுக்கு வந்துட்டு திரும்ப போயிட்டு இதே டெர்மினல் ஒன்று ஓப்பன் பண்ணி
டாக்கர் கம்போஸ் டவுன் அப்படின்னு கொடுங்க. டவுன் கொடுத்தீங்கன்னா இப்போ அந்த கண்டெய்னர் எல்லாம் அதுவே நிறுத்திடும். 3 கண்டெய்னர் நிறுத்திடும். அதோட நெட்வொர்க்கும் பாருங்கள், இங்கே நெட்வொர்க்கையும் சேர்த்து நிறுத்திடுது. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து இங்கே நின்று போயிடும், காணாமல் போயிடும். ஓகேங்களா? கண்டெய்னர் அதுவே வந்து ரிமூவ் பண்ணிடுச்சு. இதுதான் டாக்கர் கம்போஸ். சரி, இப்போ இது எதுக்கு நிறுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இங்கே போர்ட் வந்து மாங்கோவுக்கு வந்து கொடுக்கல, அதை வந்து கொடுத்துருவோம். சரிங்களா? அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த மாங்கோவில் வந்து போர்ட் வந்து கொடுக்க போகிறேன். போர்ட்ஸ் அப்படின்ற ஒரு கான்ஃபிகரேஷன், அந்த கான்ஃபிகரேஷன் கீழே வந்து எந்த போர்ட்டுக்குள்ளே கொடுக்க போகிறோன்னா 27017 அப்படின்ற போர்ட்டு லோக்கல் ஹோஸ்ட்டில் இருக்கிற அந்த போர்ட்டை வந்து மேப் பண்ணிடுறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி மேப் பண்ணிடுறோம். இப்போ போய்ட்டு திரும்பவும் வந்து ரன் பண்ணலாம். இங்கே முதல் டெர்மினல் ரன் பண்ணோம் இல்லையா, பார்த்தீங்கன்னா நின்று போயிருக்கோம். நம்ம இங்கேயே திரும்பவும் வந்து ரன் பண்ணுவோம். டாக்கர் கம்போஸ் அப் கொடுத்தீங்கன்னா பாருங்கள் மறுபடியும் ரன் ஆகுது. இந்த தடவை போய் பார்த்தீங்கன்னா உங்கள் கண்டெய்னரில் பாருங்கள் இந்த ஒரு போர்ட்டில் வந்து அது ரன் ஆகிட்டுருக்கும். இப்படி நீங்கள் ஏற்கனவே இருக்கிற கான்ஃபிகரேஷன்லாம் மாற்றி புதுசாக சில விஷயங்களை கொடுக்கும் போது அது திரும்பவும் பிரச்சனை இல்லாமல் ரன் பண்ணுறதுக்கு டாக்கர் கம்போஸ் ரொம்பவே உதவியாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பேக்எண்ட் வந்து மாங்கோடிபிக்கு கனெக்ட் பண்ணணும். அது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஏன்னா நம்ம வந்து சர்வர்ஜெஸில் இங்கே வச்சுருக்கோம் பாருங்கள், மாங்கோன்ற ஒரு பேரில் தான் வந்து கனெக்ட் பண்ணுறோம் அந்த மாங்கோடிபி. மாங்கோன்றது வந்து இங்கே நம்ம வச்சுருக்கோம் பாருங்கள், அதே சர்வீஸ் பேர் தான். ஆக இங்கே வந்து கனெக்ட் பண்ணுறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த மாங்கோன்ற சர்வீஸையும் இந்த பேக்கெண்ட் சர்வீஸையும் ஒரே நெட்வொர்க்கில் வச்சுருக்கோம். இங்கே பேக்கெண்ட் வந்து இந்த நெட்வொர்க்கில் இருக்குது, ஆனால் மாங்கோ இருக்குதா? இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த நெட்வொர்க்ஸ் அப்படின்ற இந்த கான்ஃபிகரேஷனையும் இங்கே கொடுத்துருவோம். நெட்வொர்க்ஸில் MERN நெட்வொர்க்கில் இந்த மாங்கோன்றதை வந்து சேர்த்து விட்டுறோம். சரிங்களா? இப்போ நம்ம இந்த கான்ஃபிகரேஷனை அப்டேட் பண்ணிட்டோம். இப்போ ஸ்டாப் பண்ணிட்டு திரும்ப வந்து மாங்கோ கம்போஸ் அப் அப்படின்னு கொடுத்து ரன் பண்ணுவோம். இந்த தடவை ரெண்டுமே நெட்வொர்க்கில் கனெக்டாக இருக்கும். இப்போ போயிட்டு நம்ம வந்து பேக்எண்ட் அப்படின்ற சர்வீஸ் மட்டும் பார்ப்போம், அதோடைய அவுட்புட் மட்டும் பார்க்குறோம். ஸோ முதல் தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஃபெயில் ஆகிருக்கும் கனெக்ட் ஆகாததால். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கனெக்டட் டு MongoDB அப்படின்னு வந்துருக்கு பாருங்கள், இதுதான். ஓகேங்களா? இதுதான் வந்து விஷயம். இப்போ நீங்கள் போய் வந்து அவுட்புட் வந்து செக் பண்ணலாம். 3 கண்டெய்னர் ரன் ஆகுதால ஃப்ரண்ட் எண்டும் ரன் ஆகுது, பேக் எண்டும் ரன் ஆகுது, MongoDB ரன் ஆகுது. நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ரண்ட் எண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த 8004 தான். இதை ப்ரௌசரில் இப்படி கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகிருக்கும். ஏன்னா அந்த பழைய கண்டெய்னரை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம், அதுக்குள்ளே தான் அந்த டேட்டா இருந்திருக்கும், அதனால் அது அழிஞ்சு போச்சு. இப்போ நம்ம திரும்பவும் ஆட் பண்ணால் வந்துடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல வந்து learn docker in JVL code அப்படின்னு கொடுக்குறேன். அது ஆட் ஆயிடுச்சு பாருங்கள், அதுவும் ஆட் ஆயிடுச்சு. ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், பார்த்திங்கன்னா அதே டேட்டா திரும்பவும் வந்திருக்கு. அடுத்து learn docker with Linux next அப்படின்னு கொடுத்து ஆட் ஐட்டம் கொடுக்குறேன், அதுவும் ஆட் ஆகிடுச்சு. MongoDB காம்பஸில் போய் அதே கனெக்ஷனை கனெக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MERN டாக்கரில் ஐட்டம்ஸில் இந்த 2 டேட்டாவும் வந்திருக்கும். ஓகேங்களா? ஆக மொத்தத்தில் வந்து இப்போது அதே 3 கண்டெய்னர் தான், ஆனால் இந்த வாட்டி நம்ம வித்தியாசமாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்கர் கம்போஸ்ன்ற ஒரு வழியின் மூலமாக உருவாக்கியிருக்கோம். இதில் ஒவ்வொன்றுமே சர்வீசஸ். ஓகேங்களா? பேக் எண்டு, ஃப்ரண்ட் எண்டு, மாங்கோ எல்லாமே சர்வீசஸ். அது பில்ட் ஆகிற கான்ஃபிகரேஷன், அதுக்கான போர்ட் கான்ஃபிகரேஷன், நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன் எல்லாத்தையுமே இங்கே நம்ம கரெக்டாக கொடுத்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் நெட்வொர்க்குக்கு தனியாக வந்து ஒரு கான்ஃபிகரேஷன் நீங்கள் கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்து உருவாக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே MERN டாக்கர்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக் உருவாகும். இந்த MERN டாக்கர்ன்றது வந்து ஒரு பெயர் தான். ஓகேங்களா? இது ஒரு கண்டெய்னர் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பெயருக்குள்ளே ஒரு 3 கண்டெய்னர்ஸ் ரன் ஆகுது அப்படின்றத தான் வந்து அது சொல்லுது. அதன்படி பார்க்கும்போது முதல் கண்டெய்னருடைய பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா MERN docker front end 1, அப்புறம் ரெண்டாவது MERN docker backend 1, மூணாவது Mongo 1. இந்த மாதிரி ரன் ஆகும். இப்போ இதோடைய 3 லாக்ஸையும் வந்து நீங்கள் ஒரே நேரத்தில் பார்க்கணுன்னா இந்த MERN docker அப்படின்ற பெயரை செலக்ட் பண்ணுங்கள். இங்கே வந்து அதுக்கான லாக் வந்து தெரியுது. பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் அது இதெல்லாம் ரன் பண்ணுது அப்படின்றத இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? அதோட தனித்தனியாக லாகை பார்க்கணும். ஒவ்வொரு கண்டெய்னருக்கும் தனித்தனியான லாகை பார்க்குறதுக்கு அந்தந்த கண்டெய்னருக்கான அந்த பெயரை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து அந்த கண்டெய்னரில் என்னென்னலாம் நடந்துக்கிட்டு இருக்குன்றதை லாகாக பார்க்கலாம். ஸோ ஆரம்பித்ததுலேருந்து இது வரைக்கும் என்ன நடக்குது அந்த ஒரு ஃப்ரண்ட் எண்ட் கண்டெய்னரில் மட்டும் அப்படின்னு பார்க்கலாம். பேக் எண்டுக்கு பேக் எண்ட், MongoDBக்கு MongoDB, அந்த மாதிரி தனித்தனியாக கூட பார்த்துக்கலாம்.
இதெல்லாம் வந்து ரன் ஆகி முடித்த பிறகு நீங்கள் ஸ்டாப் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா திரும்பவும் வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு டாக்கர் கம்போஸ் டவுன் அப்படின்ற இந்த கமாண்டை பயன்படுத்தலாம். இதை பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா இந்த டாக்கர் கம்போஸ் வந்து இந்த கண்டெய்னர்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுரும். ஆனால் உங்களுக்கு ரிமூவ் பண்ண வேணாம், எப்போ இருந்தாலும் நான் திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த கமாண்ட் பயன்படுத்தாதீங்க. அதுக்கு பதில் வந்து Ctrl+C மட்டும் கொடுங்க. இது Ctrl+C கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்டாப் ஆயிரும். ஓகேங்களா? ஸ்டாப் ஆகிட்டுனா அப்படியே அந்த கண்டெய்னர் இங்கே தான் இருக்கும், ரிமூவ் ஆகாது. நீங்கள் எப்போ வேணாலும் திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டாப் ஆப்ஷன் இங்கேயும் இருக்குது, சரிங்களா? இங்கே வரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், திரும்பவும் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த பேருக்கு நேராக இருக்குல்ல, இந்த ப்ளே பட்டன் இருக்குல்ல, இது கிளிக் பண்ணுறேன். இப்போ 3 கண்டெய்னர் ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ ஸ்டாப் ஆப்ஷன் இங்கே இருக்குது பாருங்கள், ஸ்டாப் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி delete பண்ணிக்கலாம். ஸோ மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டாக்கர் கம்போஸை பயன்படுத்துறதால என்னென்ன பயன் அப்படின்றத தெரிஞ்சிருப்பீங்க. எவ்வளோ வேலை பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணது சுலபமாக இருக்குன்றதையும் புரிஞ்சிருப்பீங்க. இப்போது நீங்கள் MERN ப்ராஜெக்ட் எதுவாக இருந்தாலும் இந்த டாக்கரில் ரன் பண்ணுறது ரொம்ப எளிமையாக இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். இதை விட அட்வான்ஸான டுட்டோரியலில் உங்களை நான் திரும்ப வந்து சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். என்ன நேயர்களே, இன்றைக்கி நம்ம வந்து ஒரு MERN ஸ்டாக் ப்ராஜெக்டை எப்படி டாக்கரில் ரன் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சிருப்பீங்க. அதில் நெட்வொர்க் எப்படி உருவாக்குறது, அந்த நெட்வொர்க்கில் எப்படி வந்து அந்த கண்டெய்னர்களை இணைக்கிறது, போர்ட்ஸை எப்படி மேப் பண்ணுறது, இந்த மாதிரியான எல்லா அட்வான்ஸ்டான விஷயங்களும் தெரிஞ்சிருப்பீங்க. இது மட்டும் இல்லாமல் டாக்கர் கம்போஸ்ன்ற ஒரு வழியின் மூலமாக எளிமையாக கண்டெய்னர்கள் எல்லாத்தையும் எப்படி ரன் பண்ணுறது அப்படின்றது, கான்ஃபிகரேஷன் மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றதையும் தெரிஞ்சிருப்பீங்க. இதே மாதிரி இன்னும் அட்வான்ஸ்டான டுட்டோரியல் வேணும்னா தயவுசெய்து இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் இந்த சேனலுக்கு வந்து டொனேஷன் மூலமாக ஹெல்ப் பண்ணுங்கள், அது எனக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். திரும்பவும் வந்து சந்திக்கலாம். நன்றி.